கிருபை பேலன் எங்களை ஆளுகை செய்யட்டோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையும் உம்முடைய மகிமை எங்களை தொடர்ந்து எங்களுக்குள்ளே ஆண்டவரை தொடர்ந்து 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 ஐயா எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை முழுமையாய் ஆளுகை செய்யட்டும்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சகரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி 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 ஆவியானவரே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. என் தேவாதி தேவனே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் சேனைகளின் தகப்பனே, உமக்கு நன்றி 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 ஐயா. ஹல்லேலூயா. சோதரம் 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 ஐயா. என் ஜீவனே, உமக்கு நன்றி 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 ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ரட்சகரே, உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தகப்பனே, உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ரட்சகரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. என் தகப்பனே, உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவாதி தேவனே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் கிருபையானவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உமக்கு நன்றி ஐயா. எங்கள் பூரண சர்க்குனரே, உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே நிறைவானவரே, உமக்கு நன்றி 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 ஐயா. ஹல்லேலூயா. உத்தமமாய் உம்மை பின்பற்றுகிற ஒரு சந்ததியாக எங்களை நிறுத்தினவரே, ஹல்லேலூயா. உமக்கு பிரியமாய் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்தவரே, ஹல்லேலூயா. என் இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சகரே, உமக்கு நன்றி 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 ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி ஐயா. என் இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசுவே தகப்பனே, என் இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசுவே, உமக்கு நன்றி 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 ஐயா. ஹல்லேலூயா. என் இயேசுவே, ஹல்லேலூயா. என் தகப்பனே, உமக்கு நன்றி 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 ஐயா. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் ஸ்ரீகாரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. ஆமென். கைவிடா தெய்வமே, ஆமென். கருணையின் ஆமென். மெய்யா
ஆமென். என் வாழ்வின் பாக்கியமே ஆமென். முழங்கால் படியிட்டு முழுவதும் தாருகிறோ. உயர்த்தி சொல்லுவோமா? நாங்கள் முழங்கால் படியிட்டு முழுவதும் தாருகிறோ. நானும் என் வீட்டாரு உம்மையே நேசிப்போ. உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாம சொல்லுவோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை உயர்த்தி, ஐயா நீர் எங்கள் யெகோவாயிரேயான தேவன், நீர் எங்களுக்கு நல்ல எபெனேசராய் இருந்த ஐயா, எங்களை மட்டும் எங்களை தாங்கி வழி நடத்தினீர் அல்லவா. அந்த நல்ல தகப்பனுக்கு முன்பாக ஆண்டவரே உயர்ந்த துதிகளை ஏறெடுத்து உயர்த்தி சொல்லுவோமா? எபினேசர் எபினேசர் ஆமென். இதுவரை உதவி நீர் ஆமென். யெகோவா ஈரே ஆமென். எல்லா பார்த்து கொள்வீர் ஆமென். எபினேசர் எபினேசர் ஆமென். இதுவரை உதவி நீர் ஆமென். யெகோவா ஈரே ஆமென். எல்லா பார்த்து கொள்வீர் ஆமென். முழங்கால் படியிட்டு ஆமென் முழுவதும் தாருகிறோ. நாங்கள் முழங்கால் படியிட்டு ஆமென் முழுவதும் தருகிறோ. ஹல்லேலூயா. எங்கள் எபெனேசர் நீர் தானையா. ஹல்லேலூயா. எங்கள் யெகோவாயிரே. ஹல்லேலூயா. என் எபெனேசர் நீர் தாயா. ஹல்லேலூயா. எங்களை இம்மட்டும் எங்களை வழி நடத்தினவரே. ஹல்லேலூயா. எங்கள் கிருபையானவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. என் தகப்பனே. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. என் கிருபை நாதரே உமக்கு நன்றி 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 ஐயா. என் இயேசுவே. ஹல்லேலூயா. என் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர் ஆமென். யெகோவா ஷாலோம் ஆமென். சமாதானம் தருகிறீர் ஆமென். யெகோவா ஷம்மா ஆமென் கூடவே இருக்கிறீர் ஆமென். யெகோவா ஷாலோம் ஆமென். சமாதானம் தருகிறீர் ஆமென். முழங்கால் படியிட்டு ஆமென் முழுவதும் தருகிறோ. நாங்கள் முழங்கால் படியிட்டு ஆமென் முழுவதும்
உயர்த்தி சொல்லுவோமா? நானு என் வீட்டாரு உம்மாயே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்த நாம சொல்லுவோ. நானு என் வீட்டாரு உம்மாயே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்த நாம சொல்லுவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜீவனே உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் தேவன் தாமே நம்மை பலனாய் தொடர்ந்து தேவன் நம்மை வழி நடத்தும்படியாக தேவனுடைய சமூகத்தில் எல்லாரையும் நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் தேவன் தாமே முழுமையாய் ஆண்டு கொண்டு வழி நடத்தும்படியாக ஒரு சத்தத்தை வெறுதி செபிக்கலாம். ஆண்டவரே, yes Father, we praise you Lord. ஆண்டவரே, yes Father, we praise you Lord. Hallelujah. வாடுகிறவரே, ரீபா லராபா ஷபாரி கரா, மகிமையின் ஆண்டவர், மகத்துவம் உள்ள தெய்வம், எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவரே, க்ளோரி கபா லரா ஷபாரி கபா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு தகப்பனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆவியோடு உண்மையோடும் ஐயா, முழு மனதோடு முழு இருதயத்தோடு துதிக்கிறோம் ஐயா. என் தேவாதி தேவனே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வசனம் எங்கள் வாழ்க்கையிலே ஐயா நிறைவேற்றி வருகிறவரே, எங்களை விட்டு விலகாதவரே, நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடியினால் ஆண்டவரே, நோக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய கிருபையை, பலனை, சத்துவத்தை எங்களுக்கு கொடுக்கிறபடியினால் வல்லமையின் ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளாக பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் மக்க கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. 6 மாதமாக தகப்பனே, எங்கள் பலவீனத்திலும் எங்களுடைய கவலையிலும் ஐயா, எங்களுடைய நெருக்கத்திலும் ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத மேகம், எங்களை விட்டு கைவிடாத கிருபை ஐயா, எங்களை தாங்கி என்று சுமந்து கொண்டீரே. மக்க கொடான இந்த ஐயா காருண்யத்தினாலே எங்களை பெரியவனாக்க நீர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி இந்த மாதத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஐயா நீர் எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. ஆவியானவரே, எலியாவின் தேவனே, எங்கள் தேவனாக நீர் இருக்கிறபடினால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை ஐயா. சத்துவத்தை பெருக கொடுக்கிற தெய்வம், சத்துவத்தை பெருக செய்கிற எங்கள் ராஜா நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் நாங்கள் வெட்கம் அடைவதில்லை ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாங்கள் நம்பி ராஜா இந்த மாதத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வருகிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கைக்கு நீர் நல்ல மேய்ப்பராக ராஜா, பெரிய மேய்ப்பராக ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலைவராக இருந்து ராஜா நீர் ஆசீர்வதிக்க ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. கையில் சரி பிரயாசம் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க மனதார எங்களை நீர் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அன்பு கருத்தில் எங்களை உட்போல் கொடுக்கிறோம் ஐயா. நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஐயா. மகிழ்ந்து கடிகுவரே செய்வார் சொல்லுகிறது. வேதத்தை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்கள் உணவாக இருக்கிறபடியினால் மக்கு கொடான கொடி நன்றி ஆசீர்வதிக்கப்பா. அநேக பிள்ளைகள் ஓடி வரணும் ஐயா. உம்மிடத்துல திரளான மீட்பு உண்டு, உம்மிடத்துல திரளான விடுதலை உண்டு, உம்மிடத்துல திரளான சந்தோஷம் உண்டு என்று சொல்லி ஓடி வரக்கூடிய மனப்பக்குவத்தை நாங்கள் செபிக்கிறோம். நிரப்படைய உங்க நாமம் ஐயா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நாமம் என்பது
எங்களுக்கு தெரியும் ஐயா. அந்த வார்த்தைகளை நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேக நாதரே ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்த்தி நாங்கள் ஐயா, எங்கள் வாழ்க்கை இன்னும் ஐயா வெகு தூரம் என்று சொன்னீங்கப்பா. நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லியிருக்கீங்க ஐயா. அந்த பிரயாணத்துக்குரிய பலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஐயா நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக உடைய வல்லமையில கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உடைய வார்த்தைகளை கேட்டவுடன் அப்படியே நாங்கள் உட்கொண்டோம் என்று சொன்ன வசனத்தின்படி உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ராஜா அப்படியே நாங்கள் உட்கொண்டு ஆண்டவரே பலத்தின் மேல் பலனடைந்து வல்லமையின் மேல் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் வெளியே செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் உதவி வரும் கண்மலையே, ஒத்தாசை வரும் பர்வதமே, உம்மை நோக்கி பார்த்து எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உமக்கு விருப்பமுள்ள பாத்திரங்களாக, உமக்கு விருப்பமுள்ள கருவிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. நீர் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம் நீர் ஒருவர் என்பதை எங்கள் வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் உயர்த்துங்க ராஜா. நிரப்படியே செய்தபடியா உமக்கு சோதரா துதி கன மகிமை யாவும் ஐயா உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜெபங்களை கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளும். தேவனுடைய நாமத்தை உயர்த்தி 2 பாடல்களை பாடி தேவனை கீர்த்தனை பண்ணுவோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையினாலே நாம் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருப 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, உன்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். இரத்தத்தாலே மீட்டது உங்க கிருபை, ரட்சிப்பினை ஈந்தது உங்க கிருபை. இரத்தத்தாலே மீட்டது உங்க கிருபை, ரட்சிப்பினை ஈந்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம்.
வல்லமையை அளித்தது உங்க கிருபை, எனக்கு வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, எனக்கு வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். சாபங்களை நீக்கியது உங்க கிருபை, ஆசீர்வாதம் அளித்தது உங்க கிருபை. சாபங்களை நீக்கியதும் உங்க கிருபை, ஆசீர்வாதம் அளித்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபை நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நிற்கிறவன் என் பலத்தினாலே நிற்கிறேன் என்று சொல்லாமல் இருக்கட்டும், ஏனென்றால் நாம் நிற்பது அவருடைய சுத்த கிருபை. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலேதான் வருகிறது,
ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலேதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக நல்ல தகப்பனை, இந்த புதிய மாதத்திலும் இப்படி சமூகத்தில் நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் வந்து நிற்கத்தக்கதாக ஆண்டவர் நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லி தகப்பனை, கடந்த 6 மாதங்களும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவரே கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி இம்மட்டும் எங்களை திடப்படுத்தினீங்க. ஆண்டவரே நீர் எங்கள் எபெனேசராய் இருப்பதினால நீ வருகின்ற நாட்களிலும் ஆண்டவர் நீரே எங்களோடு கூட இருந்து உம்முடைய வல்ல கரத்தை எங்கள் மீது நீர் வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கத்தக்கதான ஒரு நல்ல இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட ஆண்டவரை பேசுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை முழுமையாய் மறைத்து கொள்ளட்டும். இப்போ இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God is good all the time. கர்த்தர் நல்லவர் எல்லா நேரங்களிலும். ஹல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நல்லவராயிருக்கிற அந்த நல்ல கிறிஸ்துவை இந்த நாளிலும் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமென், ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நாளிலும் தேவன் நம்மை பேசுவாராக. தேவன் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைகள் கொரிந்து பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பட்டணத்தை குறித்த ஒரு கரிசனையோடு கூட அந்த சபைக்கு ஒரு கரிசனையான ஒரு வார்த்தைகளையும் அவர்களை வழி நடத்த தேவையான வல்லமையுள்ள அந்த மகிமையையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் இந்த வார்த்தைகளை அங்கு சொல்லுகிறார். தெளிவாய் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வார்த்தைகள் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இன்றைக்கு உலக மனிதர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. அவங்க மைண்டில் எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க, கோடு போட்டு வச்சுருப்பாங்க. இது இப்படி போய் இப்படி வந்து இது இப்படி சேர்ந்தால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய வார்த்தை அழகாக சொல்லி இருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், அவன் பதற மாட்டான், அவன் கலங்க மாட்டான், அவன் பயப்பட மாட்டான், அவன் ஒரு நாளும் திகஞ்சு போக மாட்டான். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ண ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்து சபையார் கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிற ஆண்டவர் நமக்கு அதைத்தான் வைத்து சென்றிருக்கிறார். இன்றைக்கி நமக்கெல்லாம் ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி உலகத்தார் இல்லைன்னா கடவுளை அறியாதவர்கள் சொல்லுவாங்க, எனக்கு யார் உண்டு என்று சொல்லி. இன்றைக்கு நம் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், சேனைகளின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்போ அந்த சேனைகளின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னை எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். இதுதான் தேவன் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை.
அப்போ இந்த வார்த்தையின் மீது விசுவாசம் கொண்டவர்களாய் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒவ்வொரு தீர்மானங்களையும் எடுக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெபத்தோடு, தேவ பலத்தோடு, தேவ பயத்தோடு நான் இந்த தீர்மானங்களை எடுக்கும் பொழுது வேதம் நமக்கு சொன்ன வார்த்தையின்படியாக கிறிஸ்துவுக்குள் என்னை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ண அவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கு இந்த ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அப்படின்னா கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே அவர் பிறந்திருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். இதற்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்கும் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஒப்புமை உண்டு. ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். அதற்கான முன்மாதிரியை பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் நம்ம பார்க்கலாம். கிறிஸ்து நமக்கு பிறந்து நம்முடைய எல்லா பாவ சாபங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக நம்மை தேடி வந்தவர் இயேசு. ஆமென். மத்தேயு 1 அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமம் நமக்காக கொடுக்கப்பட்டது, இயேசு என்னும் நாமம் நமக்காகவே தரப்பட்டது. அந்த இயேசு என்னும் நாமத்தினுடைய முக்கிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா எடுத்து வாசிக்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏன் எனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்த இயேசு என்னும் நாமத்தினுடைய அர்த்தமே அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், ரட்சிக்கிறவர். ஆமென். விடுவிக்கிறவர், என்னை எல்லாவற்றிலும் இருந்து என்னை தூக்கி என்னை கண்மலையின் மேலே நிறுத்துகிறவர். ஆமென். இந்த ஒரு பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதற்கு ஒரு முன்மாதிரி இங்கே பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எகிப்திலே பார்வோனோடு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த பொழுது அவர்கள் பலவிதமான அடிமைத்தனத்தில் அவர்கள் கிடந்தார்கள். இன்றைக்கு எப்படி ஜனங்கள் பாவத்திலே அடிமைகளாய் கிடக்கிறார்களோ, இன்றைக்கு எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் விதவிதமான நூதனமான பாவங்கள் விழுந்து கிடக்கிறதோ, அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அன்றைக்கு பார்வோனுடைய இரும்பு கரங்களிலிருந்து அந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இரும்பு கரங்கள் அப்படின்னா நமக்கு அது சின்ன ஒரு உதாரணம். அப்படின்னா அவங்க செங்கல் செய்யணும், செங்கல் செய்வதற்கு தேவையான உபகரணங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும், மூலப்பொருட்கள் அவங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்துட்டு அவங்கள செங்கலை செய்ய சொல்லணும். ஆனால் அப்படி பார்வோன் செய்ய சொல்லலை. ஒரு நாளைக்கு 10 செங்கல் தான் செய்யணும் அப்படின்னா அதுக்கு பொருளும் கொடுக்கறது கிடையாது. ஆனால் 10 இல்லை, நீ 15 செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு காரணம். இதுக்கு மேலே அடி விழுகும், எந்த வசதிகள் இருக்காது. ஆனால் வேலைகளை என்ன செய்யணும், அவர்கள் அந்த பார்வோன் சொன்னதை போல அவர்கள் செய்யலை அப்படின்னா அவர்களுக்கு தண்டனை மிக கடுமையாய் கிடைத்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அவரை விடுவிக்கும்படியாக கர்த்தர் மோசேயை அனுப்பினார். மோசேயை அனுப்பி அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக தேவன் ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். அந்த திட்டத்தினுடைய ஒரு இன்றைய புதிய ஏற்பாட்டில் நமக்கு பார்க்கிறோம். அதே போல் நாமும் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடும்படியாக ஆண்டவர் உன்னத பரலோக திட்டத்தை தேவன் நமக்கென்று செயல்படுத்தினார். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அந்த இயேசு என்னும் நாமமுடைய அந்த கிறிஸ்துவை நமக்காக அவர் தந்தார். அதை தாங்க பார்க்குறோம். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். என்னுடைய எல்லா ஆண்டவரே அடிமைத்தனத்திலிருந்தும் என்னை நீக்கி என்னை விடுவிக்கும்படியாக அந்த கர்த்தர் என்னை ரட்சிக்கும்படியாக ஒரு இரட்சகராக அவர் எனக்கு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் அழகாக சொல்லுவோம், கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கிறார். அன்றைக்கு ஊரை சொல்லிட்டு இருந்தோம், இன்னைக்கு ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லணும், என்னை மீட்க, என்னை பலப்படுத்த, எனக்கு உதவி செய்ய, என்னை பாவத்திலிருந்து முழுமையாய் மீட்டெடுக்க கிறிஸ்து என்னும் இரட்சகர் என் உள்ளத்தில் அவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிரயாணத்தினுடைய இந்த எகிப்திலிருந்து பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மோசே மூலமாக ஆண்டவர் அந்த ஜனங்களை, பல லட்சம் ஜனங்களை விடுவிக்கும்படியாக தேவன் மோசேவை அனுப்பினார்.
அந்த திட்டம் நமக்கு நல்லா தெரியும். பார்வோனிடத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். எகிப்திலிருந்து அவர்கள் வந்தார்கள். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக அவர்கள் கடந்து சென்றார்கள். அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு செய்து கொண்டே வந்தார். அந்த பயண தூரமெல்லாம் தேவன் அவர்களுக்கு மேக சம்பமாகவும் அக்கினி சம்பமாகவும் இருந்து தேவன் அவர்களை வழி நடத்தினார். ஆமென். இன்றைக்கு கூட இன்றைக்கி ஒவ்வொரு ஜனங்களும் சொல்லுவாங்க, ஆண்டவரே ஆண்டவரே நெருக்கப்பட்டேன், ஒடுக்கப்பட்டேன், ஆனாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே சோதனைகளுக்குள்ளாக நான் சென்று இருக்கிறேன்ப்பா. எத்தனையோ வேதனைகள், பயங்கரமான ஒரு வேதனைகள், எத்தனை வேதனைகள் ஊடாக நான் கடந்து சென்றாலும் கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே அந்த ஒரு பலன் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் சாட்சிகளை அதை சொல்ல முடியும். அப்படி தேவன் அவர்களை ஆச்சரியமாய் வழி நடத்தி அவர்களை அற்புதமாய் தேவன் அவர்களை வழி நடத்தினாங்க. இன்றைக்கி ஒவ்வொருவருடைய சாட்சிகளும் அப்படியே தான் இருக்குது. ஆண்டவரே நாங்கள் தண்ணீரை நாங்கள் கடந்து வந்தோம். ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் தீயை நாங்கள் கடந்து வந்தோம் அப்படிங்கிறத காட்டிலும் அந்த தண்ணீரில் படுகிறதான அந்த எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் சந்தித்தோம் ஐயா. தண்ணீருடைய அழுத்தத்தை போல, தண்ணீர் தருகிற பலவிதமான பிரச்சனைகளை போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரச்சனைகளை என்ன செய்தோம், சந்தித்தோம். தீயை ஆண்டவரே நாங்கள் பலவிதமான வேதனைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்தோம். அது உண்மை. ஆனாலும் நாங்கள் இன்னைக்கு அதை கடந்து வருவதற்கு என் தேவ ஆவியானவர் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபையே. ஹல்லேலூயா. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நன்றி சொல்லி தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் கூட இன்றைக்கி நம்ம சொல்லலாம். காரணம் இன்றைக்கி பலவிதமான சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது போன நிமிஷம் இருந்த ஒரு சிலர் இன்றைக்கி இந்த நிமிஷம் இல்லை. ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையை அதான் அழகாக சொல்லிப்பா, மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது, புஷ்பத்தை போல பூக்குது, காற்றடிக்கிறது மாதிரி வாழ்க்கை என்ன செஞ்சிடும், அது போயிடும். ஆனாலும் மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது, புத்தி வரல. கர்த்தரை தெய்வம் என்று அறிக்கை செய்து, கர்த்தாவே நீர் இல்லாமல் என்னால் ஒன்று செய்ய முடியாதையா அப்படின்னு அவருடைய பாதத்தில் அமர்ந்து விழுவதற்கு இன்றைக்கு ஒருவருக்கு ஒன்று செய்ய முடியவில்லை. ஆனாலும் இங்கே நம்ம பார்க்குறோம், அங்கே எகிப்திலிருந்து கானானுக்கு அவர்களை அழைத்து வரும்படியாக ஆண்டவர் அவர்களை வனாந்திரத்தில் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அங்கே வனாந்திரத்தில் அங்கே நடந்து செல்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க 40 வருடங்கள் அந்த கடந்து செல்லுகிற அந்த பாதை பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பகுதி தான். பார்வோனுடைய கரங்களிலிருந்து விடுவித்து அவர்களை வனாந்திரத்தில் நடக்க செய்து அவங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க கானானுக்கு முன்னால். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது மிக அழகாக இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்கள், சாபங்கள், எல்லா மீறுதல்கள் எல்லாவற்றையும் போக்கி நம்மை ஒரு புது மனுஷனா எல்லா பாவ கட்டுகளிலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து, எல்லா சாப அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு வார்த்தைகளை தந்து, வெளிச்சத்தை தந்து, மகிமையை தந்து, மேகசமமாக அக்னி சம்பமாக நம்மை வழி நடத்தி நம்ம இங்கே தேவ சபையில் கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. இதுதான் என்னது, ரட்சிப்பின் அனுபவம். ஹல்லேலூயா. இன்றைக்கி சொல்ல, ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நாங்கள் அறிஞ்சதுனால நாங்கள் இன்றைக்கி பிழைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்குள்ளே வந்ததுனால ஆண்டவர் இந்த பிரச்சனைகளை எப்படி ஆண்டவரை அணுகணும்னு எனக்கு என்ன செய்திருக்கிறீங்க, சொல்லி கொடுத்துருக்குறீங்கப்பா. ஒரு வேளை நான் அந்த பாவத்திலே அந்த உண்மை அறியாமல் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி அநேகர் சாட்சி சொல்லுவாங்க, ஆண்டவரே உண்மை அறியாமல் மட்டும் நான் அந்த இடத்துலையே இருந்திருந்தேன் அப்படின்னா இந்நேரம் அந்த இடத்துல புல் முளைச்சிருக்கும், இல்லைன்னா ஒரு மரம் என்ன செய்திருக்கும், அது வந்திருக்கும், அந்த மரம் கூட கனிகளை கொடுத்துருக்கும். ஒரு வேளை எங்கள் வாழ்க்கை அப்படி அழிஞ்சு போயிருக்கு. ஆனால் உண்மை நாங்கள் அறிந்ததுனால, அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுனால இன்றைக்கி எல்லாரும் சாட்சி சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் உம்முடைய ரட்சிப்பை கண்டதினாலே நாங்கள் பிழைத்து கொண்டோம். ஆமென். அன்றைக்கு வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் நோக்கி பார்த்த பொழுது அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். அதே போல் இன்றைக்கு ஆண்டவரை உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டதினாலே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஐயா.
இதெல்லாம் சொல்லும்போது எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரே, இது வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பங்கு, நாங்கள் அடிமைகளாக நாங்கள் பார்வோன்கிட்ட கிடந்தோம். ஆண்டவரே, நீர் மோசையை அனுப்பிச்சிங்க, மோசையும் பார்வோனும் பேசுனாங்க. என்ன பேசுனாங்கன்னு அந்த அடிமைகளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அது மாதிரி ஏசப்பாவும் அவங்க பிதாவும் என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும், விடுவிக்க வேண்டும். இது என் ஜனம், என் துதியை சொல்லி வருகிற என் ஜனங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், என்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட என் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதனால தான் அங்கே அடிமையில் கடந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக தேவன் ஒரு உன்னத திட்டத்தை மோசையின் மூலமாக ஆண்டவர் உருவாக்கி தந்தார். அதே திட்டம்தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை மீட்கும்படியாக ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பை. அன்றைக்கு அடிமையாய் கிடந்த ஜனங்கள் சொல்லலாம், இன்னைக்கு பார்வோன்ட்டு இருந்து உனக்கு மீட்பு வேணும் அப்படின்னா எல்லாரும் இது வரைக்கும் சேர்த்து வச்ச அந்த காசை கொஞ்சம் கொடுத்துட்டு போ அப்படின்னு மோசே சொல்லலை. அங்கே வார்த்தை ஆண்டவராகிய அந்த சத்தம் அவர்களோடு கூட அந்த பார்வோனோடு இருதயத்தில் ஆண்டவர் பேசினார். மோசையோடு கூட தேவன் பேசினார். இந்த ஜனங்களை அந்த கட்டுகளிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை உடனடியாக, அந்த நேரம் ஜனங்கக்கிட்ட உனக்கு அற்புதம் செய்கிறேன், விடுவிக்கிறேன், எனக்கு ஏதாவது கொடு அப்படிலாம் கேட்கல. இலவசமாக, அதே இலவசத்தை தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். கிறிஸ்து நமக்காக எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம, நீ எவ்வளவு பாவி தெரியுமா, உன் பாவத்துக்கெல்லாம் இந்த இவ்வளோ காணிக்க செலுத்து, இல்லைன்னா இவ்வளோ நாள் என்ன செய்யும், முழங்காலே நடந்து வா, இல்லை உருண்டு கொடு அப்படின்லாம் ஆண்டவர் என்ன செய்யலை, நம்மளை பார்த்து சொல்லலை. இலவசமாய் கிருபையினால் அவருடைய திரு ரத்தத்தினால நம்ம என்ன செய்தார், மீட்டு கொண்டார். எந்த விலக்கரையும் நம்ம என்ன செய்யலை, செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே இது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்ட பின்பு யோசுவாவின் மூலமாக ஜனங்களை வழி நடத்தும் போது யோசுவாவுக்கு ஆண்டவர், அதே ஆண்டவர், எந்த ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி அவர்களை மீட்டுக்கொண்டு அவர்களை வழி நடத்தினாரோ, 40 வருடங்கள் அழகாய் மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் வழி நடத்தினாரோ, அதே தேவன் இன்றைக்கு மோசேகிட்ட அடுத்த சந்ததிகிட்ட வரும்போது சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும், கானானுக்குள்ளே நம்மளாம் இப்போ எங்கே போகணும், ஆமென், பிரைஸ் காட், அங்கே தான் இருக்கிறோன்றீங்களா, ஆமென், பிரைஸ் காட், நாங்கள் கானானில் தான் இருக்கோம். எங்கள் வாழ்க்கை அப்படி உண்மையாகவே பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கணுங்கிறது தான் அப்பாவுடைய நோக்கம். ஹல்லேலூயா. கானானுக்குள்ளே நம்ம செல்ல வேண்டும், அந்த பரம கானானுக்குள்ளே நான் செல்லணும் ஐயா, அதான் என் நோக்கம். ஆனால் யோசுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஏப்பா உன்னை அடிமையாக கடந்த, இப்போ நீ இனிமேல் யாருக்கிட்ட அடிமை ட்ரெஸ் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. அடிமைன்னா என்ன செய்யும், எல்லாத்துக்கும் பயந்து செய்வாங்க. ஐயா வர்றார், இவர் வர்றார், இப்போ ஒன்றும் கிடையாது, பார்வோன்னு வர்றான், போர்ச்சேவனு வர்றான் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தாச்சு. இனி உள்ளே போக வேண்டியது பலாப்பழத்தையும் திராட்சை பழத்தையும் என்ன செய்ய வேண்டியது, சாப்பிட வேண்டியது. நல்ல சுவையான நல்ல வறுக்கையான பலாப்பழங்களையும் திராட்சை பழங்களையும் முந்திரிகளையும் நம்ம என்ன செய்ய வேண்டியது, நீ சாப்பிட வேண்டியது. பாலை எடுத்து என்ன செய்ய வேண்டியது, குடிக்க வேண்டியது. காரணம், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். அப்படிங்கும்போது மக்கள் எப்படி தான் இருந்திருப்பாங்க, பாடா இன்றைக்கி எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள், ஆண்டவரே எனக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, இனிமேல் என் வாழ்க்கையில் நீ எதுவுமே சொல்லுங்கள், இனிமேல் எனக்கு எதுவுமே, ரொம்ப அமைதியாக இருக்கிற பார்த்தா ஏதோ நீங்கள் யோசிக்கிறீங்க. ரட்சிப்பு கிடச்சிருச்சு, சிவந்த சமுத்திரத்தின் ஊழா வந்தாச்சு. அப்போ அதனால என்னது, எனக்கு ஞானஸ்நானமும் கிடச்சிருச்சு, அக்னி சம்பத்தினால் ஆண்டவர் வழி நடத்தினார், அபிஷேகமும் எனக்கு கிடைத்து விட்டது. பாருங்களேன், இதை விட வேற ஒரு மீட்பு கிடச்சிருச்சு, ஞானஸ்நானம் கிடச்சிருச்சு, அபிஷேகம் கிடச்சிருச்சு. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் என்னங்க ரசிக்கப்பட்டீங்களா, நான் 1965 நிறைய பேர் பிறக்கவே இல்லை. ஆமாம், அப்போயே நான் ரசிக்கப்பட்டுட்டேன். சரி, ஞானஸ்நானம் இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறேன் பார்க்குறீங்களா,
ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுருக்கிறேன். ஒரு முறை ஒருத்தர் வீட்டுக்கெலாம் போனப்போ அதை ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தார். சந்தோஷம். அவங்க விசுவாசத்துக்கு நான் குறை சொல்லலை. வச்சுக்கோங்க, ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்யா. அபிஷேகத்திலே தான் நான் இருக்கிறேன். நான் இப்படித்தான் அந்த ஜனங்களை அந்த ஆண்டவர் கொண்டு வந்து என்ன செஞ்சுருந்தாங்க, கானானுக்கு முன்னால் நிறுத்தியிருந்தாங்க. ரைட், சரிதானே? இன்னைக்கு கிறிஸ்தவருடைய நிலை எப்படி இருக்குது? சபையில் இருக்கிறவங்க ரட்சிப்பா, அதெல்லாம் என்னையா ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமையா நாங்கள் சர்ச்சில் இவ்வளோ வருஷம் ஆண்டவரை நாங்கள் பாருங்கள், எங்கள் குடும்பமே கிறிஸ்தவ குடும்பம்தான், ஆண்டவருக்காகத்தான்னு நாங்கள் இருக்கிறோம். வேத புத்தகம் எங்களை விட்டு பிரியாது, ஜெபம் எங்களை விட்டு பிரியாது, விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதுனால தான் இன்றைக்கி நாங்கள் தேவனுக்குள்ளாக என்ன செய்திருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம் அப்படின்னு அழகாக என்ன செய்வாங்க, சாட்சி சொல்லுவாங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். அந்த சாட்சி கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு உகந்தது. ஆமேன். ரட்சிப்பின் அனுபவம், ஞானசானம். ஆண்டவரே, நான் ஒரு நிலைக்கு வந்துட்டேன், இப்போ நன்மை தீமை அறியத்தக்க ஒரு நல்ல ஞானத்தை, நீ எது சரி எது தப்பு அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஞானம் தந்திருக்கிறீங்க. அதனால் உம்மோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள ஒரு ஞானசானத்தை நான் என்ன செய்கிறேன், எடுத்துக்கிறேன். ஐயா, நான் என் வாழ்க்கையில் ஆண்டவரே சிறு வயதில் அறியாமல் நிறைய நான் செய்திருக்கலாம். அது எல்லாவற்றையும் புரிந்து ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கை என்னங்கிறத நான் புரிஞ்சதுக்கு அப்புறமா கிறிஸ்துவோடு கூட அந்த உடன்படிக்கை செய்கிற அனுபவத்தில் நான் வர்றதான் என் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் வாழ்க்கையில் இனிமே ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாததை நான் என்ன செய்யக்கூடாது. இது எப்போ சொல்கிறது, இந்த தீர்மானம் எப்போ எடுக்கிறாங்க? ரட்சிப்பு அடைந்து ஞானசானம் பெறும்போது இந்த தீர்மானத்தை கேட்டு தான் அந்த ஞானசானத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அடுத்து ஞானசானம் பெற்று இப்படி ஒரு நல்ல ஒரு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு ஒப்புரவாயி, ஆண்டவரே இன்னும் நான் உம்மை நான் வெளிப்படுத்தின ஐயா, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால அன்றைக்கு நீர் ஜனங்களை வழி நடத்தினீர் ஐயா, அதே போல் நீர் இந்த நாளிலும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிறைத்து ஆண்டவர் உம்மோடு கூட எல்லாவற்றிலும் உம்மோடு கூட இணைந்திருக்கும்படியான ஒரு கிருபைகளை நீர் எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது வாஞ்சையுள்ள அந்த இருதயத்தில் தேவன் பலமாய் பரிசுத்த ஆவியினால தேவன் நிரப்பி அவர்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி தாங்கள் நிற்கிற பகுதிகளை சாட்சிகளாக அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, பரிசுத்த ஆவியார் எனக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா ஆண்டவரே நான் எதுக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் இனி என் வாழ்க்கை நீ எப்படின்னா கம்ப்ளீட்டாக உடன்படிக்கை பெற்றிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் ஞானசானம் பெற்றிருக்கிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, அவரோடு கூட உடன்படிக்கை செய்துட்டேன் அப்படின்னா ஆண்டவர் இனி நான் எதற்கும் நான் சோர்ந்து போகாதபடி நான் பலனடைந்து எல்லா இடங்களையும் நான் வாழ்கிற அந்த இடத்துல நான் சாட்சியாக என்ன செய்வீங்க என்னைய அப்படின்னா என்ன, இனி வாழ்கிறது எனக்காக நான் வாழாமல் அநேகருடைய ஆசீர்வாதங்களுக்கு, அநேகருக்கு மகிமையாக, அநேகருக்கு சாட்சியாக என்னை கொண்டு வந்து என்ன செய்வீங்க, என்னை நிறுத்துவீங்கப்பா. ஆமாம், இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, இந்த அனுபவம் வரைக்கும் கானான் வர்ற வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் நினைச்சுதாங்க வழி நடத்தினாங்க. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெறும் பாதி தான். ஆனால் ஆண்டவர் எங்கே வர்றேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஜனங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, கானானுக்குள்ளே போகணும்னு. கானானுக்குள்ளே போயிட்டாங்களா? போகலை. ஆனால் போகிறதுக்கு முன்னாலே என்னென்னலாம் பெற்றாச்சு, ரட்சிப்பு பெற்றாச்சு, ஞானசானம் பெற்றாச்சு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றாச்சு. ஆனால் இன்னும் எங்கே போகலை, கானானுக்குள்ளே போகலை. அப்போது யோசுவா மூலமாக ஆண்டவர் திருப்பி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, நீ பலன் கொண்டு திடமனதாய். இப்போ இதை சொல்லும்போது ஒரு சில நேரம் இன்றைக்குள்ள தற்போதைய கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு மாதிரி ஏளனமாக தெரியும். என்ன அப்படின்னா, எப்பா கிருபையினால் ரட்சிப்பு பெற்றுட்டீங்க, ஞானசானமும் பெற்றுட்டீங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் நீங்கள் பெற்றுட்டீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இன்னும் பலன் வேணும், திடமனதாயிருன்னு ஆண்டவரையே யோசுவாவுக்கு சொல்லணும்? என்ன சொல்லியிருக்கணும், நீ செழித்து வாழுன்னு தானே சொல்லியிருக்கணும். எல்லாத்தையும் மறந்து நீ பாட்டுக்கு என்ன செய், போ.
திராட்சை பழத்தை சாப்பிடு, பாலை குடி, தேனை ஊற்றிக்கு குடி, அங்கனுக்குள்ளே நினச்சி தும்முன்னு படுத்துட்டு நினச்சி தூங்குன்னுலாம் சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் யோசுவை பார்த்து என்ன சொல்கிறாங்க? நீ பெலன் கொண்டு. எதுக்குன்னு கேட்குறேன். கொஞ்சம் நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள் நம்ம வேதத்தை அழகாக நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இந்த வேளையில் ஏன் யோசுவாவுக்கு தேவன் இந்த வார்த்தைகளை தர வேண்டும்? ஏன் பலங்கொண்டு? ஏன் பலம் இல்லாமல் இருக்கிறாங்களா? வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள். ஆனால் இங்கே யோசுவாவுக்கு சொல்கிறாங்க நீ பலங்கொண்டு, நீ பலங்கொண்டு. அங்கே பலன் அடைந்துன்னு போருக்கு, இங்கே பலங்கொண்டு. அப்போ ஒரு சின்ன ஒரு யோசனை, ஏன் ஆண்டவரே இவர்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்களே, ஏன் இவர்களுக்கு இன்னும் பலன் தேவை? ஏன் இவர்களுக்கு இன்னும் பலன், ஏன் இவர்களுக்கு இன்னும் திடன் தேவை? அப்படின்னா ஆண்டவர் அங்கே பார்த்து சொல்கிறார், கானானுக்குள்ள போய் பார்த்துட்டு வா, கிரவுண்டை போய் பார்த்துட்டு வா, கானானை போய் என்ன செய் பார்த்துட்டு வா. அப்போ கானானை போய் பார்த்துட்டு வரும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயா அங்கே பூரா 10 பேர் போயிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க? எல்லாம் நெகட்டிவ் தான். ஐயா முடியாது, அது செய்ய முடியாது, எங்களுக்கெல்லாம் அந்த அமைப்பு இல்லை, அதனால அமைப்புலாம் எங்கள் அமைஞ்சு போனால் தான் நாங்களுக்கு அமைஞ்சு கிடைக்கும்யா. சொல்லுவாங்க, நம்பரை பாரு, ஆளை பாரு, சூழ்நிலையை பாரு, திசையை பாரு, நட்சத்திரத்தை பாரு, காலண்டரை பாரு, அப்போத்தான் எங்களுக்கு அமையும். எல்லாம் போயிட்டு நெகட்டிவாக கொண்டு வந்து சொல்கிறாங்க, ஏன் முடியாது முடியாது. காரணம் ஏன் முடியாதுன்னு பார்த்தா அவன் சொல்கிறான், உள்ள ஐயா ராட்சதர்களை நாங்கள் பார்த்தோம், அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். அவன் ஊதுனானா பறந்துருவோம் போல இருக்கு. அவன் பயங்கரமான சைஸில் இருக்கிறான். ஐயா நாங்கள்லாம் ஏமாத்துறோம், நாங்கள் சின்ன வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். அவன் தட்டி விட்டானா அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே போயா நீர் எங்களை வாழ சொல்கிறீங்க? இதுவா கானான்? இதுவா பாலும் தேனும் ஓடுகிற தேசம்? அப்படின்னு ஆண்டவர்கிட்ட திருப்பி கேட்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே 2 பேர் யோசுவாவும் காலேபும் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவரே இதை நாங்கள் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க, என்ன செய்யலாமா? திருப்பி சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? நாம் உடனே போய் அதை என்ன செய்வோம்? சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்றார்கள். அல்லேலூயா. எளிதில் லேசா அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லணும், ஐயா நீங்கள் ஏதோ கானானுக்குள்ள ராட்சதர்கள்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ராட்சதர்கள் யார்? அந்த ராட்சதர்கள் நாங்களும் இங்கே சுற்றி பாருங்கள், வேணா பாருங்க, உங்களை சுற்றி யார் ராட்சதர்கள் இருக்கிறாங்களா? நீங்கள் பஸ்ஸில் போகும்போது வரும்போது எங்கேயாச்சும் வேறு நாடுகளுக்கு போகும்போது எங்கேயா ராட்சதர்களை பார்த்தீங்களா? இல்லை. அப்போ அந்த ராட்சதர்கள்னு இங்கே கானானில் சொல்லி இருக்குதே, அந்த ராட்சதர்கள் யார்? இருக்கிறாங்களா ராட்சதர்கள்? கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த ராட்சதர்கள் யார்? கொஞ்சம் இப்போ நம்ம பேசுவோம் ப்ராக்டிக்கலாக. இதுதான் தேவனுடைய ஞானம் நமக்கு இல்லை அப்படின்னா, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இந்த ராட்சதர்கள் அன்றைக்கு கானான் தேசத்தில் இருந்த ராட்சதர்களை எபூசியரும் கானானியரும் அந்த எல்லா ஜனங்களையும் அன்றைக்கு ஜனங்கள் பார்த்தாங்க, லைவாக பார்த்தாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ராட்சதர்களை இன்னைக்கு நான் கண்ணில் என்ன செய்ய முடியல. அந்த ரூபம் எப்போ அந்த ரூபம் வரும்னு தெரியல. சிரிச்சிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, இன்னைக்கு ராட்சதர்கள்லாம் எப்படி, அன்னைக்கு ஊரில் ராட்சதர்கள் அப்படி கொடூரமாக இருந்திருக்கலாம், மான்னு இருந்திருக்கலாம். பெரிய நகம், பெரிய கையில் பூரா பெரிய முடி, தலையெல்லாம் விருட்டு, பல்லெல்லாம் 10 அடிக்கு நீளமாக. இல்லை, அன்னைக்கு ராட்சதர்கள் அப்படி இருந்திருக்கலாம். இன்னைக்கு ராட்சதர்கள் எப்படி தெரியுமா? ரொம்ப சாஃப்டா அப்படியே பிரைஸ் தி லார்ட் சொல்லும் போதே பிரைஸ் தி லார்ட் பயமாக தான் இருக்குது. ராட்சதர்கள் எங்கே? இதான் இப்போ ஒரு கேள்வி, ஒரு சின்ன ஒரு கேள்வி. ராட்சதர்கள் யார்? முதல்ல ராட்சதர்கள்னா என்ன? அது கானானுக்குள்ள இந்த ராட்சதர்கள் யார் அப்படின்னா சொல்ல, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை அழிக்கும்படியாக, யோவான் 10:10 அழகாக, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறு ஒன்றுக்கும். அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக ராட்சதர்கள் விரைந்து வந்தாங்க. எப்படியாவது உள்ள வரட்டும், பார்த்துக்கிறேன், இவனை 1 இல்லை 2 அவனை பண்ணணும்னு சொல்லி எனக்கு ராட்சதர்கள். ஏன்னா அவனுடைய டெரிட்டரி கானானுக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க, அவங்க இடம்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க.
இன்னைக்கு இந்த உலகமானது பிசாசுனுடைய ஆளுகைக்குள்ள இருக்குது. இன்னைக்கு நம்ம வாழ்றது பிசாசுனுடைய சூழ்நிலைகளுக்குள்ள தான் வாழ்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அதை தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், ஆண்டவரே நான் நல்ல போராட்டத்தை நான் போராடுகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நீ சொல்லுவாங்க, அவர் தான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு, நீங்கள் ஏன் போராடணும்? பவுல் ஒருவேளை தப்பாக சொல்லிட்டாரோ அப்படியும் சொல்கிறதுக்கு இன்றைக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. அவர் இனிமேல் நாம் எதுக்கு போராடணும் பிரதர்? நீங்கள் இனி கம்ஃபர்ட்டாக நீங்கள் இருங்க, நீங்கள் உங்களை என்ன செஞ்சுக்கிறாதீங்க, ஒன்றும் யோசித்துக்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் ரட்சிப்பு செய்துட்டாரு, ஞானசானம் கொடுத்துட்டாரு, அபிஷேகம் கொடுத்துட்டாரு. நீங்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் பாட்டுக்க கூலாக இருங்க, இயேசுன்னு மட்டும் சொல்லிடுங்க, எல்லாம் 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 போயிடும். இங்கே அந்த முன்மாதிரி நமக்கு கொடுக்கப்படவில்லையே. அவர்களை மீட்டார், அவர்களை வழி நடத்தினார், கானானில் கொண்டு வந்து வச்சுட்டு யோசுவாவுக்கு சொன்னது, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. காரணம், வாழ்க்கையில் நீ சந்திக்க போகிற இனி ராட்சதர்கள் உண்டு. அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே இவ்வளவா நீங்கள் அற்புதம் செய்தீங்களேப்பா, அந்த பிசாசு அந்த நரகத்துக்கு போய் பிசாசுனுடைய எல்லா நுகங்களையும் முறித்து எனக்காக ஜெயித்து வந்தீங்களப்பா, இன்றைக்கு ஏன் வாழ்க்கை முன்னால் என்னை அழிப்பதற்கென்று வருகிற வார்த்தைகளையும் சூழ்நிலைகளையும் தாண்டி செல்வதற்கு நீர் ஏன் என்னை அனுமதிக்கிறீர் ஆண்டவரே? அதையும் நீங்கள் சிலுவையில் என்ன செஞ்சுருக்கலாம், அழிச்சிருக்கலாமே அப்படின்னா ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். எதுக்காக அப்படின்னா, அந்த அதிகாரம் ஆண்டவர் அதை சும்மா விடலை, அதை விட்டுட்டு அந்த அதிகாரத்தை, அந்த ராட்சதனை அழிக்கக்கூடிய பலனை யாருக்கிட்ட கொடுத்தாங்க? தேவனுடைய பிள்ளைகிட்ட, விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகிட்ட. யோசுவாவுக்குள்ளும் காலேபுக்குள்ளும் இருந்த அந்த விசுவாசம் எப்படி மற்றவங்க பார்த்த அதே பார்வை தான் இவங்களும் பார்த்தாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உலகத்தில் மற்றவர்கள் பார்க்குற அதே பார்வையில் தான் இன்றைக்கி நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி 10 பேர் சொன்ன மாதிரி தான் என்ன பேர் சொல்லுவீங்க? ரொம்ப கஷ்டம் பிரதர், ரொம்ப கஷ்டம், நம்மளாலாம் முடியாது. ஆண்டவரே, இன்னைக்கு சபையும் அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கு. யோசுவா காலேபுகள் எழும்பி சொன்னாங்க, அதை நாங்கள் எளிதில் என்ன செய்ய முடியும், எங்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், சீக்கிரமாய் உடனடியாக. வெயிட் பண்ணலாம் தேவையில்லை. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வார்த்தையை தந்திருக்கிறீங்க, இது என்னுடைய தேசம், எனக்காக உருவாக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அந்த தேசத்தை நான் என்ன செய்வேன், சுதந்திரித்துக் கொள்ளுவேன்னு இருதயத்தில் ஆழமாக விசுவாசத்தினால அந்த வார்த்தை அழகாக நினச்சிச்சு வந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரிதான், உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற தந்திரங்கள் எதுவாக இருந்தால், எந்த ரூபமாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் தைரியமாக எழும்பி நின்று ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசம் வைத்து சொல்லுங்கள், இதை நாங்கள் எளிதில் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். யோசுவாவுக்கும் காலேபுக்குள்ள இருந்த இந்த விசுவாசம் என்ன அப்படின்னா, எளிதில் இதை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரை. அதை யார் செய்யணும்? அதை ஆண்டவர் செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் நேரடியாக போய் அவனை அடிக்கிறது இல்லை, அந்த தந்திரங்களோடு கூட பேசுவதில்லை. அன்னு சொல்கிறார், ஆண்டவரே நான் உனக்குள்ளே இருந்து நான் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன், நீ என்ன செய், அந்த பிரச்சனையை பார்த்து பேசு, அந்த மலையை பார்த்து நீ பேசு. இன்னைக்கு நம்ம பேசுகிறோமா? இல்லது ஆண்டவரே நான் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி, கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் எடுத்து கொடுங்கப்பா. ஒருவேளை நான் சிறு பிள்ளையாக இருந்தால் நான் மற்றவங்கள்ட்ட உதவி கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஞானஸ்தானத்தை பெற்று ஆண்டவர் அபிஷேகத்தையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டு இன்னும் எனக்கு உதவி வேணும்னு போய் நிற்கிறேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 30 வயசு பிள்ளை சாக்லேட்டை கொடுத்த உடனே, அப்பா இந்த சாக்லேட்டை கொஞ்சம் பிச்சு கொடுப்பா, எப்படி திறக்கிறதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு ஒரு மனவேதனையாக இருக்கும்ல? யோசிச்சு பாருங்களேன். 30 வயசு பிள்ளை ஒரு சாக்லேட் பேப்பரை அது கட்டக்கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி சும்மா திருகி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எனக்கு கொஞ்சம் பிச்சு கொடுப்பா. ஒன்று இன்றைக்கி ஒரு பத்தியா என்னையை பார்த்து கேட்டுருச்சு, வா உனக்கு என்ன தான் தெரியும், ஒன்றும் தெரியாது, போ இந்த பிச்சு தரேன் பார். வாங்கினா அப்படியாப்பா, இதுக்குள்ளே தான் இது இருக்காப்பா, எனக்கு தெரியாமல் போச்சுப்பா அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்?
அப்படி தான் ஆண்டவர் பார்க்குறாரு. இன்றைக்கி அநேகர் பார்க்கும்போது ஆண்டவர் இப்படி தான் பார்க்குறேன். உனக்கு நான் அவ்வளவு கிருபையை தந்திருக்கிறேன், அவ்வளவு பலனை தந்திருக்கிறேன், இன்னும் நீ சாக்லேட்டை கொண்டு போய் 4 பேர்த்துட்டு கொடுத்துட்டு இந்த சாக்லேட்டை எனக்கு கொஞ்சம் பிச்சு தர மாட்டீங்களா அப்படின்னு போய் கேட்கும்போது ஆண்டவர் பார்ப்பார், என்ன மகனே மகளே, என்ன செஞ்சிட்ருக்கிற, உனக்கு நான் கிருபை தரலையா, என்ன நீ விசுவாசிக்கலையா, என்ன நீ நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குற அந்த சத்தம் நமக்கு கேட்கலையா? ஆண்டு கேட்குற, அரக்கன்களாக இருந்தாலும் அந்த அரக்கன்களை மேற்கொள்ளத்தக்கதான கிருபைகளை நான் உனக்கு தந்திருக்கிறேனே, நீ பலங்கொண்டு திடமானதாயிரு. காரணம், உன்னை அபிஷேகித்தவன் நான் அல்லவா, உன்னை ரட்சித்தவர் நான் அல்லவா, உன்னை வழி நடத்துகிறவர் நான் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் கேட்க மாட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கேட்க மாட்டாங்களா? இதான் அந்த வெளிப்பாடு. ஐயா, என்னைய சேற்றிலிருந்து என்னை தூக்கி என்னை நிறுத்தினவர் பார்ப்பாரு. என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற காரியங்களை எப்படி நான் ஜெயங்கொள்ளுகிறேன். அதான் அங்கே வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவன் எல்லாவற்றையும் என்ன செய்வான்? ஆமென், 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 ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள்லாம் எங்களுக்கு தெரியுமா? நாங்கள் சிறு வயது முதற்கொண்டு நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஐயா, ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவன் சகலத்தையும் சுதந்தரித்து கொள்வான். அப்படின்னா நான் ஜெயம் கொள்றதுக்கு இப்போ நான் யாரை நம்பி இருக்கக்கூடாது? ஆண்டவரை, நீங்கள் அன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது மாதிரி ஏதாவது அற்புதம் செய்யுங்கப்பா. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம். ஐயா, இன்றைக்கு ஆண்டவரை, நான் உம்முடைய பிள்ளைப்பா, சத்தியத்தை அறிகிற புத்தி எனக்கு தாங்க ஐயா. யாராவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். வேதத்தில் இப்படியில சொல்லியிருக்கு, சகோதரி இப்படி தான்ப்பா சொல்லியிருக்கு, சகோதரனை இப்படி தான் சொல்லியிருக்குது, வேறு விதத்தில் சொல்லலை. அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் இங்கே அழகாக சொல்கிறாரு. கிறிஸ்துவின் சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 2 கொரிந்தியர் 2:14 சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 2:14, 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் என்னது யோசிச்சு பாருங்களேன், என்னுடைய வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், என்னை சுற்றி நிற்கிற எந்த நண்பர்களாக இருக்கட்டும், உடன் விசுவாசிகளாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், எந்த ஒரு இடமாக இருந்தாலும் எங்களை எல்லாவற்றிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர் ஒருவரே. அது சொல்லிட்டு அங்கே சொல்றாரு, எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவரே, எனக்கு ஒரு பிரச்சனை வருது, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, சிக்கல் ஐயா. ஆண்டவரே, சிக்கல் வரும் பொழுது நான் ஜெபித்து, தகப்பனே இந்த பிரச்சனையை, தகப்பனே, அப்பாட்ட அப்படி தானே நம்ம சொல்லணும், என் தகப்பனே உம்மை நம்பி நிற்கிறேன் ஐயா, என்னோட வாழ்க்கையில் இந்த ஒரு பிரச்சனையை நாங்கள் சந்திக்கிறோம்ப்பா, என் வாழ்க்கையில் இந்த இப்படிப்பட்ட ஒரு ராட்சசனை நான் சந்திக்கிறேன் ஐயா, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கானானியரை நான் சந்திக்கிறேன் ஐயா, ஒரு எபூசியரை, ஒரு ஏத்தியரை, ஒரு மீதியானரை நான் சந்திக்கிறேன் ஐயா. அவருடைய முகங்கள் பார்வோனை காட்டிலும் கொடூரமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனாலும் அன்று பார்வோனுடைய இருதயத்தில் பேசின அதே ஆவியானவர், அன்று பார்வோனோடு கூட பேசின அதே ஆவியானவர் இந்த நாளிலும் நீர் என்னோடு கூட பேசி அந்த பிரச்சனைகளிலிருந்து என்னை வழி நடத்த நீர் வல்லவர். ஹல்லேலூயா. நீர் வல்லவர், நீர் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆமென், ஆமென். இதைத்தான் இந்த அழகா சொல்லுகிற, நாங்கள் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், பிரைஸ் காட். அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு அநேக நேரங்களில் ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் போகலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய, எத்தனை பேர் ஆமென் சொல்லுவோம்? ஹல்லேலூயா. இதுதான் இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய வாக்கு தத்துவம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்குற அதே வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா,
இதை தன்னைக்கு நான் வாசிப்போம். ஆண்டவரே, அதுக்கு முன்னால் உள்ள வாசனம் சொல்லுது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் யாருடைய ஜனமாக இருப்பீங்க? இங்கே தான் பிசாசு கொஞ்சம் லைட்டாக டிவைட் பண்ணி வச்சுருப்பான் நம்மளை. எங்கே அப்படின்னா, நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஜனமாக இருப்பீர்கள் அப்படிங்கிறத காட்டிலும் நீங்கள் யாருக்கு ஃபேவரான ஆள், நீங்கள் யாருக்கு ஃபேனு, யார் பின்னால் நீங்கள் போவீங்க அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள்லாம் அங்கே போகிற ஆட்கள் பிரதர், நாங்கள்லாம் இங்கே போகிற ஆட்கள் பிரதர். ஏன்னா ஆண்டவர் வேதம் அழகாக சொல்லி இருக்கிறது, நான் உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் ஆண்டவர் எவ்வளோ உரிமையாக சொல்ல, நான் உங்கள் தேவனாக இருப்பேன். நீங்கள் யாருடைய ஜனமாக இருப்பீங்க? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? உண்மையாக மனதார ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்கிறோம் இந்த வார்த்தையை. ஆண்டவரே, நீங்கள் தான் எங்கள் மத்தியில் உலாவுறீங்க, அற்புதங்களை செய்கிறது நீங்கள் தான். அப்போ நான் யாருக்கு பின்னால் நான் போய் வந்து நிற்கணும் அப்படின்னா, ஆண்டவரே உம்மை மட்டும் நான் சார்ந்து நினைச்சேனோ நிற்கணும் ஐயா. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குவீங்க. வேறு எதை குறித்து நான் யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஐயா. ஆண்டவரே, நீரே தேவன் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியாக என் தலைகளை உயர்த்துகிறவர் நீர் மாத்திரம் தான். இங்கே அதை தான் கீழே அழகாக சொல்லியிருக்கு, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் நான் எதற்கும் பாவத்திற்கு அடிமைகளாயிராதபடிக்கு ஆண்டவர் மீட்டு கொண்டார். ஆனால் திருப்பி போய் நான் அடிமைகளாக நான் என் தலையை கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு அவர் அதுக்கு பொறுப்பு இல்லை. அடிமையை மீட்டு எடுத்துட்டார். நான் திருப்பி அதுக்கு தான் அடிமை அப்படின்னா, ஆண்டவர் ஞானஸ்நானங்கிறது என்னது? பழையவைகள் எல்லாம், பழையவைகள் என்ன, எது பழையவைகள் கொஞ்சம் சொல்லுங்களேன். சும்மா பாவம்னு சொல்லக்கூடாது, எதுன்னு கொஞ்சம் லிஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். பழையவைகள் எல்லாம் எது ஒழிஞ்சிச்சு, எது இப்போ இருக்குது, புதுசாக என்ன இருக்குது? சுபாவம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சுபாவம் ஒழிஞ்சிச்சு, என்ன சுபாவம் இப்போ எனக்கு புதுசாக இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த சுபாவம் எனக்கு இது போயிருச்சு, இது வந்துருச்சு அப்படின்னு எதெல்லாம் போச்சு, எதெல்லாம் வந்துச்சுன்னு இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த மாதம் 7வது மாதம் முதல் தேதியில் ஒரு பேப்பரில் என்ன செய்வோம், நானும் எழுதுகிறேன். எதெல்லாம் போச்சு, எதெல்லாம் வந்துச்சு. என் இருதயம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் எப்படியெல்லாம் இருந்துச்சு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என் இருதயம் எப்படியெல்லாம் மாறி இருக்கு, அதை மட்டும் எழுதி பார்ப்போமே கொஞ்சம். நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபத்தோடு நீங்கள் எழுத ஆரம்பிக்கலை, அப்போ அவங்களோடு கூட நினச்சிவாங்க, பழசு எதுவும் மாறாத மாதிரியே இருக்கியா, ரட்சிக்க போகிறதுக்கு முன்னால் என்னென்னலாம் இருந்துச்சோ ஒன்றும் மாறல, அப்படியே இருக்குது அப்படின்னு யாருமே சொல்ல போகிறதில்ல. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் அப்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் அந்த அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம். ஆண்டவர் அப்படி எகிப்திலிருந்து மீட்டு அவங்கள சிவந்த சமுத்திரத்திற்கு ஊடாக அவங்கள கடந்து வர பண்ணி, அக்னியினாலும் மேகசம்பத்தினாலும் உணவை தந்து அவங்க களைச்சி போகாமல், பாதரட்சக தேஞ்சு போகாமல், சட்டையில் எந்த வாசனை வராமல் அவங்கள பிரிஸ்காக்கி ஒவ்வொரு நாளும் உன்னத உணவை கொடுத்து அவங்கள அழகாக கொண்டு வந்து சேர்த்தாரே, அதற்கு நன்றியோடு கூட இன்றைக்கி நம்ம அப்படி தான் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இதோடு கூட எல்லாம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் பல பிரச்சனைகளை நாங்கள் என்ன செய்துட்ருக்குறோம், சந்திச்சிட்ருக்குறோம். அந்த பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னா அது நமக்கு தெரியும். ஆமாம், மற்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. என் பிரச்சனை எப்படின்னு எனக்கு நல்லாவே, இன்றைக்கி நான் ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் யாரையும் நான் சொல்லக்கூடாது. அதுக்கு காரணம் நான் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறேன், அதுக்கு காரணம் நான் தான். இன்றைக்கி ஆதாம் ஏவாளுடைய ஆவி இன்றைக்கி நமக்குள்ளே சொன்ன, ஆமாம் பிரதர், அவன் பண்ணது பிரதர். இன்னும் நம்ம உட்காந்துட்டு நம்ம மூதாதையர்களை தான் என்ன செஞ்சுட்டு கையாக காமிச்சிட்ருக்குறோம். சொல்லுவோம், ஆண்டவரே நான், அதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறேன், ஆண்டவரே நான் அசுத்த உதடுகள் உள்ள. இது எப்படி அந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்குள்ளேருந்து வந்துச்சு? காரணம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உள்ளே வரும்போது அங்கே கையெல்லாம் காமிக்காது. இல்லைன்னா ஒரு சில அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. ஏதாச்சும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஏன்னா அவ்வளோதான். ஏன்னா பதில் வராது, ஏன்னா பதில் இல்லை, சொல்ல முடியாது. இதுக்கு காரணம் நான் தான்.
சொல்ல முடியாது. அப்போ சொல்லணும், ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அபிஷேகம் நமக்குள்ளே இருந்துருச்சுன்னா ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன போல, ஆண்டவரே ஐயோ நான் அதமான அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நிறையா நான் பேசிட்டேன் ஐயா, இனிமேல் நான் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இனிமேல் அப்படி பேசக்கூடாது. பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சிருச்சா, புது சிருஷ்டி ஆயிட்டேனா. ஆனால் சொல்லுவாங்க, ரட்சிப்பு போதும் பிரதர், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, இனிமேல் ஒன்றும் வேண்டாம். இவ்வளோ பெரிய ரட்சிப்பு தெரியுமா உங்களுக்கு வந்துருச்சு, நீங்கள் கிருபை பெற்றவர்கள். நேரடியாக உங்களுக்கு பாயிண்ட்டு. ராட்சதர்கள் அதை பற்றி நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் பிரதர், நீங்கள் சும்மா இருங்க. ஆண்டவர் அதுக்காகவா யோசுவாவுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை தந்தார். யோவான் ஸ்நானகனை குறித்து கூப்பிட்டு என்ன வார்த்தைகள் அங்கே பிரசங்கம் பண்ண வைத்தாங்க, மனம் திரும்புங்கள். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்ன செய்யுங்க, பின்பற்று. எனக்கு நமக்கு ஒரு அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போனார்ல. எதற்காக இதெல்லாம் செய்யணும், எதற்காக சபை? முதல்ல அவர் தான் எல்லாத்தையும் சிலுவையில் செய்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா எதுக்கு சபைன்னு கேட்குறேன் நான். எதுக்கு பைபிளும் படிக்க தேவையில்லையே. அவர் சாயல், அவர் அப்படியே ரட்சிப்பு அப்படியே சிலுவையில் எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னால் கிறிஸ்து ரத்தத்தினாலே ரட்சிப்பை கொடுத்துட்டார் அப்படின்னா நீங்கள் எதுக்கு ஜபிக்கவே செய்யணுன்றேன் நான். ஜபமும் தேவையில்லை, சர்ச்சும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லைல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் அவர் சிலுவையில் செய்து முடித்து விட்டார், ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, நீ பாட்டுக்கு போ அப்படின்னா ஒன்றுமே தேவையில்லையே. எதுக்கு சபை, எதுக்கு துதிக்கணும், எதுக்கு நன்றி சொல்லணும், எதுக்கு தேவனை நினைவு கூறணும், எதுக்கு அவரை அறியணும், எல்லாம் தான் முடிஞ்சிருச்சுல சிலுவையில். அப்படி சொல்லலாமா? இல்லையா, அப்படி இல்லை. சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் அந்த ராட்சதர்களை அழிப்பதற்கு அவர் வேலை செய்யலை, அந்த அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்து உனக்கு தென்படுகிற ஒவ்வொரு ராட்சதர்களையும் அழிப்பதற்கு தேவையான பலனை, அதான் சொல்லி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, ஆமென், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றிலும் என்னை ஜெயம் கொள்ள ஆண்டவர் எனக்கு பலன் தந்திருக்கிறீங்க. அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே அழகாக சொல்கிறாரு. அப்போஸ்தலனாகிய யோவான் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஐயா ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவன் எல்லாத்தையும் என்ன செய்து கொள்ளுவான், சுதந்திரித்து கொள்ளுவாயா. ஜெயம் கொள்ளுகிறவனோ. அப்போ இந்நேரம் யோவான் அப்போஸ்தலன் என்ன சொல்லியிருக்கணும், ஒன்றும் இல்லை, அவர் ஏற்கனவே கொடுத்துட்டார், நீங்கள் பாட்டுக்கு பேச ஒன்றும் வேணாம், நீ பாட்டுக்கு வா உள்ள வா அப்படிலாம் சொல்லியிருக்கணும். ஏன் அதை ஜெயம் கொள்ளுகிறவனவனோன்னு சொல்லணும்? அப்போ நம்ம எதிலிருந்து ஜெயம் கொள்ள வேண்டும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் ஆண்டவர் நீர் எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே நீர் எனக்கு அதிகாரம், எனக்குள் இருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க. விலையேற பெற்ற ரட்சிப்பை நான் தந்திருக்கிறேன். அந்த ரட்சிப்பை எல்லாம் நான் என்ன செய்யணும், நான் பயன்படுத்த வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கி வேதத்திலிருந்து நான் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கி நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவரே இன்றைக்கி மேற்கொள்ளும் போது ஒரு வசனத்தை லூக்கா 4ஆம் அதிகாரம், லூக்கா 4:13 கொஞ்சம் வாசிக்கலாம். லூக்கா 4 ரொம்ப இந்த வசனத்தெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் விட்டுருப்போம், ஆனால் இதில் அழகாக பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவையும் சோதிப்பதற்கு பிசாசு வந்தான். பிசாசு வந்து என்ன செய்தான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவையும் சோதிக்க வந்தான். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட எப்படி பேசினார் அப்படின்னா, அவனும் வேதத்துலேருந்து பேசுகிறான், ஆண்டவர் வேதத்துலேருந்து என்ன செய்கிறாரு, பேசுகிறாங்க. அவனும் வேதத்துலேருந்து தான் கோட் பண்ணுறான், நம்மளும் ஆண்டவரும் என்ன செய்த வேதத்திலிருந்து கோட் பண்ணுறான். இன்றைக்கி அதான் வேதத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கி பிசாசும் பேசுது, வேதத்தை வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவும் பேசுகிறாங்க. இதில் அவன் சொல்கிறது பூரா எப்படின்னா, எல்லாத்தையும் ஷார்ட்கட்டு, நீ குதி, ஆண்டவர் தாங்குவார்னு சொன்னார்ல, தாங்குறாரான்னு பார்ப்போம். சும்மா இருக்கிற ஆளை குதி, அவருக்கு தெரியும் எங்கே குதிக்கணும், எந்த இடத்துல நடக்கணும், எந்த இடத்துல ஓடணும், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவன் உட்காந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். இன்றைக்கி நம்ம சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய கிருபையினாலே என் வாழ்க்கையை நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துறீங்க. ஆண்டவரை எப்போ நான் என்ன செய்யணுங்கிறத எனக்கு கற்றுக் கொடுக்குறேன் தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட சார்ந்து நம்ம நிற்கும்போது முழங்கால் படிட்டு தகப்படி இந்த நாளை நான் என்ன செய்யணும் ஆண்டவரை,
ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை பார்க்கும்போது நான் என்ன செய்யணும்ப்பா அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அவனை வெட்டி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லுவாரா? அவங்கெல்லாம் தேவையில்லை, இவங்கெல்லாம் தேவையில்லை, அவங்கெல்லாம் தேவையில்லை, இவங்க மட்டும்தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாரா? அப்படி சொல்லவே மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, யூ கம் அன்டு மீ. அவருடைய இருதயம் அப்படியே ரொம்ப உருக்கமாக எல்லாரையும் கூப்பிட்ற. யாரையும் அவர் பார்க்கவே இல்லை. யாராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் யூதன் என்றும் பாராமல், கிரேக்கன் என்றும் பாராமல், நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நினைச்சிங்க, விடுதலையோடு கூட நீங்கள் வாங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இங்கே பிசாசனுடைய காரியங்கள் லூக்கா 4:13 இங்கே வாசிக்கும் போது, சில காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வர்றான், சோதிக்கிறான், சோதிச்சுட்டு நம்ம நினைக்கிறோம் அவன் பெர்மனண்ட்டாக போயிட்டான் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து சில காலம் பின்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? சில காலம் வெளியே போயிட்டான். அப்போ டெம்பரரியாக விலகி போயிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? திருப்பி சோதனைக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சோதனைகள் வந்த பொழுது அந்த சோதனைகளிலெல்லாம் அவர் என்ன செய்தார்? ஜெயித்தார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய சோதனைகளை யோசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய சோதனைகள் அடுத்தடுத்து வருது ஆண்டவரே. சோதனை வரும்போது நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம சோதனை வரும் உண்மையாகவே நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நான் மறுபடியும் பிறந்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய கிருபையை பெற்று இருக்கிறேன், ஆண்டவர் உம்முடைய பலனை பெற்றிருக்கிறேன்ப்பா, நான் பரிசுத்த ஆவியினாலே நான் பலனடைந்து உம்மோடு கூட உடன்படிக்கை செய்து ஆண்டவருடைய பாவ வாழ்க்கையை விட்டு நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய திரு இரத்தத்தினாலும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நான், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் வருகிறதான பிரச்சனைகளை பார்த்து, எனக்கு எதிராக நிற்கிறதான மலைகளை பார்த்து நான் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினால அப்பாலை போ சாத்தான. என்னுடைய பலவீனங்களை பார்த்து சொல்லணும், பலவீனமே இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்தை விட்டு போ. காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு. இறைச்சலுக்கும் அந்த கொந்தளிப்புக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான், காற்றே இறையாதே. அப்போ சீஷர்களையும் பார்த்து சொல்கிறாரு, உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? விசுவாசம் எங்கே போச்சு? ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது உங்கள் விசுவாசம் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? பாகாலா பரலோக தேவனா? அப்படின்னா ஒரு மனுஷன் தனியாக நின்று தேவனுடைய நாமத்தை பார்த்து உயர்த்தி, கர்த்தாவே நீர் வந்து இறங்கி அக்கினியினால் பதிலளியும் சொன்ன மாத்திரத்தில் அக்கினி இறங்கியது, பட்சித்து போட்டது பலிபீடங்களை. அதே போல் இன்றைக்கு சொல்ல, ஆண்டவரே உண்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே போ. இப்படியெல்லாம் பேச நீங்கள் ஆரம்பிக்கும் போது வசனங்களை சொல்லி, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை ஏசப்பா நீங்கள் முறித்து போடுங்கப்பா, ஒரு பலனை தாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது உள்ள பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஒரு சின்ன போராட்டம், மன போராட்டம் உள்ளே வந்து நிற்கும். என்ன அப்படின்னா, அப்போ தான் பிசாசுக்கு ஒரு பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னா, அவனுடைய பெரிய இதை நீங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவன் குற்றம் சாட்டுகிறவன். கொஞ்சம் எடுத்து வாசிக்கலாம். இல்லை அது வசனத்தை சொல்லிடுங்கள். 12:10 அந்த வசனத்தில் என்ன போதும், அது வாசிக்க வேணாம், நான் சொல்லிடுறேன். அவனுடைய வேலை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆண்டவர்கிட்டயே போய், ஆண்டவரே உங்ககிட்ட வந்து ஏதோ ரொம்ப அந்த ஆத்துமா பயங்கரமாக ஜெபிக்கிற மாதிரி இருக்குது, இவன் ஆள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, பயங்கரமான ஆளியா அப்படின்னு பிசாசு போய் என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்டே போய் என்ன செய்கிறான்? குற்றம் சாட்டுகிறான். நீ இப்போ அவன் விசுவாசமாக இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? அவன் விசுவாசம்லாம் கிடையாதுயா, சும்மா டைமுக்கு வந்து நிற்கிறான்யா. இல்லையா, நம்ம கூட விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும்போது உள்ளே வரும், உள்ளே பிசாசு பேசுவான், நீ வசனமாக பேசுகிற, நீ பண்ண அநியாயம் கொஞ்சமா, நீ எல்லாம் ஜெபிக்கலாமா, நீ எல்லாம் விசுவாசத்தில் நிற்கிறேன்னு சொல்லலாமா, பேசாமல் போ அப்படின்னு பிசாசு நம்மக்கிட்ட என்ன செய்வான்? அது என்னது? இந்த வசனம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் அடிப்படையில் குற்றஞ்சாட்டுகிறவன். ஆனால் இங்கே அழகாக சொல்லி இருக்குது. ஆனால் அந்த 12ஆம் அதிகாரம் அந்த 10வது வசனம் இல்லை, நீங்கள் வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். 11வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி. ஆமென். நல்லா யோசிப்பேன். அதற்கு
மரணமே நேர்ற மாதிரி இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, அதற்கு தப்பும்படி என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பிரச்சனை குற்றம் சாட்டி எனக்குள்ள ஒரு விதமான பலவீனத்தை கொடுத்து, ஆண்டவர் எனக்குள்ள சோர்வை கொடுத்து, ஒருவேளை மரணமே நேரிடுகிறதான ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நான் தப்பும்படிக்கு, அந்த சூழ்நிலையிலிருந்து நான் தப்பும்படிக்கு, அந்த வார்த்தைகள் என்ன பண்ண, தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் எவனை ஜெயித்தார்கள்? என்னை குற்றம் சாட்டுகிற அந்த சாத்தானை ஜெயித்தார்கள். இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டில் எப்படி தான் பார்த்துருக்குறோம் அப்படின்னா, கோலியாத்தை சாச்சாங்க, மீதியானரை ஜெயிச்சாங்க, எபூசியரை ஜெயித்தாங்க, ஜனங்களை மேற்கொள்கிற மாதிரியே நம்ம பழைய ஏற்பாட்டு அனுபவங்களில் பார்ப்போம். புதிய ஏற்பாட்டுடைய அனுபவம் ஹையர் லெவல். அந்த மனுஷனுக்கு உள்ள இருந்து செயல்படுகிற அந்த பிசாசினுடைய அந்த கிரியைகளை சாத்தானை நினைச்சார்களாம், ஜெயித்தார்களாம். அதான் இன்னைக்கு நான் சொல்லுவேன், அழகா சொல்லுவார் ஆண்டவர், சொல்லுவார், விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கூட பார்த்து சொல்லுவார், என்ன சொல்லுவாங்க? மகளே நீ போ இனி. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட ஆள்லாம் வந்தால் என்ன செய்வோம்? அது விசுவாசியை பார்க்கறது இல்லை. விசுவாசி இப்போ இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அவங்க விசுவாச குடும்பம், விசுவாச பிள்ளைகள் அப்படிலாம் பார்க்கறது இல்லை. எனக்கு தெரியாதா, விபச்சாரம் பண்ணிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் பார்த்து பழகுங்க. யோசிச்சு பாருங்களேன், அந்த வார்த்தைகள்லாம் வருமா? காரணம் அந்த பழையதை பூரா கோட் பண்ணி அவன் அப்படித்தாயா, அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்படிப்பட்ட மகளையும் கூப்பிட்டு, நீ இனி பாவம் செய்யாத, நீ போ மகளை அப்படின்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் நான் சொல்லுவேன், எல்லாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஆண்டவர் இருக்கணும்னு வாசம் பண்ணுறாரு. ஒவ்வொருவருமே தேவனுடைய சாயல்கள். ஒருவேளை அவங்களுக்குள்ள பிசாசினுடைய ஒரு ரூபம் உள்ளே இருந்து ஒரு காலத்தில் அவங்க பயங்கரமாக ஆடி இருந்தாலும், இன்றைக்கி நீங்கள் சொல்லணும், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னா அவங்கள மனதார மன்னிப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் நினைச்சுவார். அவங்கள குற்றஞ்சாட்டுவதற்கு என் உள்ளம் வரவே வாயே என்ன செய்யாது, திறக்காது. நோ லார்ட் அப்படின்னா, ஆண்டவரே என்னையே நான் சரி செய்து கொள்ள எனக்கு நீங்கள் உதவிச்சிங்கப்பா. காரணம் என்னென்னா, இன்னைக்கு பார்த்தீங்க பழைய ஏற்பாட்டு மாதிரி அன்றைக்கு கோலியாத்து ஆண்டவரே நீர் அவன் நெத்தியில் அடித்த மாதிரி, இன்னைக்கு அவன் என்னை பேசிட்டான் ஆண்டவரே, அவன் நெத்தி புடைக்க அவன் கிடக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு அநேகருக்கு ஜெபம் இப்படி, ஆண்டவர் கையில் அருவாவை கொடுத்து பேசுறது அப்படின்னு. அவனை காலை வாங்குங்க ஆண்டவரே, எனக்கு நேராக தூக்கிட்டு, நான் யார் ஆண்டவரே? அவன் யார்? தன்னை ஜெபத்தில் அப்படியே நாங்கள்லாம் ஆண்டவர், நானும் ஆண்டவர் ஒன்றா இருக்கிற மாதிரியும், மற்றவங்க பூரா எதிரி பயலு. ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரும் என் ஜனம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னுடைய சாயல் உருவாக்கப்பட்ட பிள்ளை, என் பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்காகத்தான் நான் ஜீவனை என்ன செய்தேன், கொடுத்தேன்னு அவர் சொல்கிறாரு. ஜனங்களின் பாவங்களை நீக்க வந்தவர். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களில் நீங்களும் இருக்கிறீங்களா? நானும் இருக்கிறேன்னா? எல்லாரும் இருக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு சிலர் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறோம்? அது பூரா அருவருப்பின் கூட்டம் ஐயா. நாங்கள் தான் நீதி மான்களின் மேலே மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறிக்கிற கூட்டம் நாங்கள். அது பூரா சேத்துலே கிடக்கிற கூட்டம். ஆமாம். அப்படி என்ன வருதா? வந்துச்சுன்னா தயவுசெய்து யோவான் ஸ்நானகன் சொன்ன ஒரு வார்த்தை தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆமாம். ஹல்லேலூயா. அப்போ கொஞ்சம் எங்கே மாறணும்? குற்றஞ்சாட்டுகிற அந்த பிசாசனுடைய எண்ணங்கள்ல இருந்து சொல்லணும், ஆண்டவரே சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் அந்த சாத்தானையினுடைய காரியங்களை வல்லமை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். ஆமாம். நீங்கள் சாத்தானை ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அவனை அழிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவன் யாரை ஜெயிக்கணும்? அந்த பேரை சொல்லி, அவருடைய பேரை சொல்லி, அந்த நபருடைய பேரை சொல்லி அவரை ஜெயிக்கணும்னு சொல்லாதீங்க. அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த குற்றஞ்சாட்டுகிற அந்த ஆவியை, மற்றபடி எல்லாருமே நல்ல ஆட்கள் தான். இது எப்போ இந்த எண்ணம் எனக்குள்ளே வரும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளே நான் பரிபூர்ணம் அடையும் பொழுது.
கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பரிபூர்ணம் அடையும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் எனக்கு தவிர எல்லாரையும் நேசிக்கக்கூடிய எல்லாரையும் ஆண்டவர் அவங்களுக்கு குறை இருக்கா? ஆமாம் ஆண்டவர், குறை இருக்குதாப்பா. ஆனாலும் அந்த குறையை நான் என் மைண்டில் கொண்டு வராமல், ஆண்டவரே உம்முடைய ஜனம் ஒரு காலத்தில் அவங்க சரி ஆயிடுவாங்கப்பா, கண்டிப்பாக அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அவங்க ஏதாவது என்னை குறித்து சொல்லியிருந்தாலும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. இனி நாங்கள் வேறு அல்ல, உம்முடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. யார் நம்முடைய பிள்ளைகள்? யார் அவருடைய பிள்ளைகள்? யார் அவருடைய பிள்ளைகள்? நாங்கள் நாம் அனைவரும். ஆமென், பிரைஸ் காட். இந்த எண்ணம் எனக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா, இது 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 எந்த ஆவி? இது கிறிஸ்துவின் ஆவி. இதற்கு முரண்பாடாக வேற என்ன வந்தாலும் அது கிறிஸ்துவின் ஆவி இல்லை இல்லை. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு கூட பேசணும். ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ண நீ வல்லவர். ஹல்லேலூயா. அப்படின்னா சாட்சியின் வசனத்தினாலும் ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது வரும் பொழுது நாங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாய் நாங்கள் நிற்கவும், ஆண்டவரே, சாட்சியின் வசனத்தினாலும் எங்களுக்கு விரோதமாய் வருகிற பிசாசனுடைய சகல வல்லமைகளையும் ஜெயிக்க எங்களுக்கு அதிகாரம் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? கொடுத்துருக்கிறீங்க அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படி தான். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் நல்ல கருவிகளாக, அநேகருக்கு பயன் தரக்கூடிய கருவிகளாக, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நான் சொல்லுவேன், எனக்கு தந்திருக்கிறார் சொல்லுவேன். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இன்னும் கூட பார்க்குறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு மனசாட்சியோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவரை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பு. பாட்டெல்லாம் சூப்பராக பாடுவோம், பாட்டெல்லாம் குறைவே கிடையாது. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு. முழு பலம்னா எப்படி இருக்கணும்? எல்லா நேரத்துலையும் ஆண்டவர் சொல்ல, கிறிஸ்துவுக்குள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு 10 நிமிஷம் மட்டும் சந்தோஷமாயிரும். கிறிஸ்துவுக்குள் சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்கணும். வெளிப்படையில் கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னாலே உள்ள இருக்கிற கிறிஸ்து எனக்குள்ள இருந்து என்ன செய்வாங்க? சொல்லுங்களேன். இருதயத்தின் நிறைவினால நம்ம எல்லாம், நீங்கள் நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, சொல்லுவாங்க, நீ பிள்ளைகளை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, நீ பேனா கொண்டு வரல. இல்லை, காரணம் அவன் மொழியிலே தெரிஞ்சு போயிடும், அவன் பேனா கொண்டு வரலன்னு சொல்லிட்டு. அதை நோட்டில் நீ எழுதலைல, நீ திருட்டுறது, நீ அந்த நோட்டை திருப்புலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றான். இது உலக மனுஷனுக்கு இருக்கிற ஞானமே இப்படி இருக்குது. ஆனால் அப்பாவோட ஞானம் வந்து நிற்கும்போது சொல்லுவார், உண்மையாகவே நீ கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருந்த அப்படின்னா எல்லாரோடு கூடவும் அப்படியே எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வாழுகின்றது. கொஞ்சம் நிறைஞ்சாலே போதுமையா? அது நிறைஞ்சு ஓடி அது அடுத்த நிறைய கொஞ்சம் அது மேலே வந்தாலே போதுமையா? அதுவே மகிழ்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் நிறைஞ்சாலே அது பயங்கர ஒரு வெளிச்சமாக இருக்கும். அது நிறைஞ்சு ஓடுச்சுன்னா அது நிறைவுக்கு மேலே அது நிறைவாக என்ன செய்யும் இருக்கும். ஆமென். இதான் ஆண்டு சொல்ல. அப்போஸ்தலன் பவுலுக்குள்ள அதான் இருந்துச்சு. சிறைச்சாலையில் கிடந்த பொழுது கூட அவருடைய எழுத்தையும் அவருடைய இருதயத்தின் அந்த விசுவாசத்தையும் யாராலும் என்ன செய்ய முடியல? நிறுத்த முடியல. அதனால தான் அவர் சொல்றாரு, நீ ஜெயிலுக்குள்ள, அந்த நாற்றத்திற்குள்ள, இருட்டு அறைக்குள்ள, எல்லா எலிகளும் அந்த விஷப்பூச்சிகளும் நிறைந்திருந்த அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து எழுதுறாரு, கிறிஸ்துவுக்குள் நான் மறுபடியும் எழுதுகிறேன், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு எப்படியா மனுஷன் சொல்ல முடியும்? இன்னைக்கு எல்லாம் கம்ஃபர்ட்டாக இருந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? கொஞ்சம் பார்த்து பழகுங்க பிரதர், அவங்க பூரா மோசமானவங்க, அவன் செய்கிறான்னு நினைக்கிறியா? யாரை வேணாலும் நம்ப, இவங்களை நம்பாத, இப்போ பார்த்து கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லியே வந்தோம் அப்படின்னா அப்புறம் எங்கிட்டு கிறிஸ்துவுக்குள்ள அன்பு, எங்கே சந்தோஷம், எங்கே சமாதானம்,
எங்கே ரட்சிப்பு, எங்கே ஞானஸ்தானம், எங்கே பரிசுத்தாவின் அபிஷேகம், எங்கே தேவனுடைய வாக்கு தத்துவம், எங்கே தேவனுடைய வெளிச்சம்? யோசிச்சு பாருங்களேன். அப்போ நம்ம 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 இருதயத்தினுடைய நிறைவு அதில் தான் என் வாயை என்ன செய்யும்? பேசும். எனக்குள்ள இருந்து பேசணும். சமாதானம். ஆண்டவரே, நாங்கள் ஆரோக்கியத்தை பேசுகிற சபையாக, ஆரோக்கியத்தை சும்மா அண்டர்லைன் பண்ணுற சபையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆரோக்கியத்தை நான் பேசணும் ஆண்டவரே. ஆரோக்கியத்தை என் ஜீவனில் நான் காமிக்கணும் ஆண்டவரே. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் பார்க்கலாம், பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம் நான் வாசிக்கிறேன் சிஸ்டர். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்போ சொன்ன பவுல அங்கே அந்த கோர்ட் மாதிரி இடம், அந்த இடத்துல பிரதான ஆசாரியர்கள் அங்கே இருக்கிறாங்க, ஆலோசனை சங்கத்தாரெல்லாம் இருக்கிறாங்க, ரோம அரசாங்கத்தினுடைய உயர் தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, சகோதரரே, இந்நாள் வரைக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் மேலே நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பாக, எந்த மனுஷனுக்கு முன்பாக இல்லை, அங்கே ஆலோசனை சங்கத்துக்கு முன்னால் பவுல் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த 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 வசனத்தை என்னால் தேவனுடைய சமூகத்தில் மனதார, சும்மா இல்லை, கடமைக்கு இல்லை, வசனத்தை வார்த்தை நம்ம வாட்டுக்கு என்ன வார்த்தை வேணாலும் வாசிக்கலாம். ஆனால் உண்மையாகவே என் இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, சும்மா உதட்டல நானும் நேசிக்கிறேன் பிரதர், நான் உங்களை என்ன வெறுக்கவா செய்கிறேன், பின்னால் உன்னை வைக்கிறேன் பாரு உனக்கு ஆப்பு, அப்படி இல்லை. இங்கே உள்ளம் திறந்து வார்த்தையாய் அல்ல, தன்னுடைய மூச்சா சொல்ற வார்த்தை. பவுல் சொல்றார், என் சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். இப்படி சொல்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு உண்மையாகவே ஒரு தைரியமும் ஒரு பலனும் வேணும். சும்மா தேவனுக்கு முன்னால் நீங்கள் சும்மா மனுஷனுக்கு முன்னாலவே சொல்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சும்மா மனுஷனை இன்றைக்கி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா, நாளைக்கு அந்த வார்த்தையின்படி அங்கே இல்லை அப்படின்னா, முகத்தில் எந்த முகத்தில் எங்கே போய் கரியை பூசிட்டு நிற்கிறது? நோ நோ நோ. மனுஷனுக்கு முன்னாலே கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாக அப்படின்னா அவர் சகலத்தையும் அறிந்தவர். இந்த இத்தினோண்டு நல்லா யோசிப்பேன் அடிக்கடி சொல்லி, இந்த இவ்வளோ பெரிய பூமியில் மனுஷனுடைய அந்த சைஸை பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்கடி சொல்லிக்கிறேன், இந்த ஏரோப்ளேனில் போனால் நீங்கள் பார்க்கலாம் மனுஷன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். மனுஷனா எவ்வளோ பெரிய கட்டடங்கள், 150 மாடி கட்டடங்கள் கூட எப்படி தெரியுது? ஒரு பொட்டு மாதிரி தெரியுது. மொத்த ஊருமே ஒரு சின்ன டாட்டா தான் தெரியுது. அதுக்குள்ளே யோசிச்சு பார்ப்பேன் நான், ஆண்டவரே, ஒரு சில நேரம் உயரமாக பறக்கும்போது கீழே பார்ப்பேன், இதுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் கிடக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாய்க்கா சண்டை, வரப்பு சண்டை, குப்பை போடுற சண்டை, டிவியை வச்சுட்டான்னு சண்டை, பைக்கை நிப்பாட்டுறதுல சண்டை, அவன் வீடை நல்லா கட்டிட்டான்னு சண்டை, கட்டளைன்னு சண்டை, சொத்துக்கு சண்டை, ஏகப்பட்ட சண்டை எல்லாம் இதுக்குள்ளே தான் நடந்துகிட்ருக்கு. தான் யாருன்னு காமிக்கிறேன்றான், பட்டனை திறக்கிறான், சட்டையை திறக்கிறான், பொருள் எடுக்கிறான், வண்டி எடுக்கிறான், என்னென்னமோ செய்கிறான். எல்லாம் அதுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. இத்தினூண்டு இடம் மேலேருந்து. அப்போ இந்த பூமிக்கு மேலேருந்து பார்க்கும்போது இப்படி இருக்குது. அப்போது ஆண்டவர் பார்க்குறதுக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும்? எம்மாத்திரம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மனுஷன் தன் வாழ்க்கையில் பயங்கரமாக நினச்சிட்ருக்கிறான். இங்கே சொல்கிற அந்த காரியத்தை பாருங்களேன். தேவனுக்கு முன்பாக, அதான் ரொம்ப முக்கியம், தேவனுக்கு முன்பாக உண்மையுமாய் உத்தமமாய், ஆமானா ஆமாம், இல்லைன்னா இல்லை. இதான் எல்லா இடங்களிலும் சாட்சியாக நிற்கக்கூடிய ஒரு அனுபவம். இப்படி சொல்லி முடித்த உடனே 2வது வசனத்தில் சொல்கிறாரு, அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, நல்லா தானே, நல்ல சாட்சி தானே சொன்னான், இவனை உடனே இப்போ சுற்றி. எப்பயுமே நீங்கள் ரொம்ப உத்தமமாக இருந்து பாருங்களேன், இந்த மாதிரி தான் நடக்கும். நீங்கள் நல்லா இருந்து பார்த்தீங்கன்னா அடி சரியாக விழுகும். நீங்கள் எப்போ அடி விழுகா தெரியுமா? நீங்கள் அவன் அடிக்கும் போதெல்லாம் நீங்கள் நல்லா வளைஞ்சு கொடுத்து சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, முடி வெட்டுற கடையில் போய் முடி நல்லா நேராக இருந்துச்சுன்னா முதல்ல கத்திரி அங்கே தான் போடணும்.
அவன் கத்திரியை வைக்க அந்த முடி நல்லா வளைஞ்சு உள்ள முடிக்குள்ளேயே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முடியை வெட்டவே மாட்டேன். அப்படின்னா எதுக்கு ஏற்றாலும் அட்ஜஸ்ட் பண்ணி, இதுக்கு நான் அதுக்கு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி, அதுக்கு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லாண்டு ஒரு சத்தியத்தின்படி நான் நிற்க, எல்லாவற்றிலும் உமக்கு முன்பாக நீதியும் உத்தமமாய் நடக்கக்கூடிய ஒரு சந்ததியாக நான் நிற்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிற நடந்தேன்னு சொல்லும்போது வாயில் என்ன செய்யறான், அடின்னு அடிக்கிறான். அடிங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, மனுஷன் 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 உடனே இன்னைக்கு யார் அப்போஸ்தலன் பவுல் யார்? ஆண்டவருக்கென்று வல்லமையாய் ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனுஷன். வாயிலிருந்து என்ன வருது? வெள்ளை அடிக்கப்பட்ட. அங்கே ஆண்டவர் கல்லறைன்னு சொன்னதுனால இங்கே கொஞ்சம் மாற்றிட்டாங்க. அங்கே கல்லறைன்னு ஆண்டவர் சொன்னார், இங்கே வெள்ளை அடிக்கப்பட்ட சோவரை. ஓ, தேவன் ஒன்று நினைச்சுவார். இன்னைக்கு இந்த ஜெபம் நிறையா பேருடைய வீட்டில் இருக்குது. ஆண்டவரே, அவனை வெள்ளை அடிக்கப்பட்ட சோவத்தா மாற்றுங்க ஐயா, அவனை அடிங்க ஆண்டவரே, அவன் இனிமேல் வாழ்க்கையில் எந்திரிக்க கூடாது, ரொம்ப பேசுகிறான் ஐயா, அவனை காலி பண்ணுங்க ஆண்டவரே, அவன் சரியில்லை, அவன் செட் ஆக மாட்டான், நான் பார்த்துட்டேன், நான் இல்லை பேசி முடிச்சிட்டேன், நான் அவனை செட் ஆகணும் அவனை அப்படின்னு சொன்ன உடனே சொல்லலாம், ஐயா ஒருவேளை இப்போ பவுல் செய்தது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்? அவர் ஊழியரில் அவர் செய்கிறது பூரா ஊழியர் செஞ்சால் எல்லாமே நிறைய பேர் சுற்றி பேசுகிறவர், என்னன்னாலும் ஊழியர் கோவம் வந்துச்சுன்னா கரெக்டுப்பா, இன்னும் அவன் வெள்ளை அடிக்கப்பட்ட சோன்னு கேட்டுக்கோ, ஊழியரை போய் இப்படி சொல்லாமாப்பா, அவர் அப்படி தான் பேசுவார். இல்லை, அவரும் அப்படி பேசக்கூடாது, அவரும் அப்படி பேசக்கூடாது. ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசுகிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பேசலாம் சகோதரி, நீங்கள் பேசலாம் பிரதர், நீங்கள் பேச, அப்புறம் யார் பேசுறது? நீங்கள் தான் பேசணும். இல்லை, நீங்களும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் என்ன செய்யாது? காதும் கேட்காது, இருதயமும் வராது. இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் சொன்ன நியாயம் இல்லாமையா நீங்கள் சொல்லுவீங்க? எது பேசுது தெரியல. ஆனால் இங்கே சொல்கிறாரு, அப்படி சொன்ன உடனே 4வது வசனத்தில் சொல்கிறாரு, சமீபத்தில் நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா? பவுல்கிட்ட சொல்ற பக்கத்தில் இருக்கிற ஆளு, அவன் யார் தெரியுமா? அவன் யார்? பிரதான ஆசாரியர், அவரை நீ திட்டலாமா அப்படின்னு சொன்ன உடனே பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் அடி. அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியன் என்று எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்க மாட்டேன், சொல்லியிருக்க மாட்டேன். அப்போ தான் சொல்கிறாரு, ஒருத்தர் எடுத்து சொல்கிறாங்க, அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன செஞ்சுக்கிறாரு, மாற்றிக்கிறார். இன்றைக்கி நான் சொல்லுவேன், பவுல் செய்த காரியங்களை காட்டிலும், பவுல் செய்த தப்பு அதை அவர் திருத்திட்டார். அதை காட்டிலும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பக்கத்தில் நின்று ஒருத்தர் சொன்னார் பார்த்தியா, பிரதான ஆசாரியரையா பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவங்களுடைய வேல்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வந்து யாராவது ஒருத்தரை குற்றப்படுத்தி பேசும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க, உனக்கு ஒரு வாயில் வேறு எதுவும் பேச மாட்டேன், அமைதியாக கடை அப்படின்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேருக்கு இருதயம் இருக்குது? அல்லையா? நான் ஏத்தியாக பேசணும், அவன் பாடு அவன் போட்டான், அவன் பேசினான்னா நானும் கூட இருந்து வேணா 10 பாயிண்ட் வேணா எரிக்கிறதுக்கு என்ன செய்வேன்? வெளியடிக்கப்பட்ட சுவரா இல்லை, முள்ளு குத்துன சுவரே, எருவாட்டி தட்டின வீடு அப்படின்னு நான் வேணா கூட 2 என்ன செஞ்சுருப்பேன், இழுத்து சொல்லுவேனே ஒழிய நான் அவன் சொல்லதுக்கெல்லாம் வேணான்லாம் சொல்ல மாட்டேன். சொல்கிறதுக்கு அழகாக சொல்கிறாரு, அவன் பிரதான ஆசாரியர் என்று உனக்கு தெரியாது. உடனே சொல்கிறாரு, ஐயோ எனக்கு தெரியாது ஐயா, ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே. புத்தி வந்துடுச்சு. சொன்ன அடுத்த நிமிஷம் ஒப்புரவு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், என் வாயிலிருந்து ஒரு வேளை அவதூறான வார்த்தைகள் வந்துருச்சு அப்படின்னா, அந்த க்ஷணமே, அந்த நேரமே முழங்காலப்படிட்டு, தகப்பனே, நான் உமக்கும் உம்முடைய ஜனத்திற்கும் விரோதமாக என் வாயை திறந்தேன் ஐயா, என்னை தயவு செய்து என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இருதயம் யாருக்கு வரும்? பொதுவாக சொல்ல, இந்த இருதயம் யாருக்கு வரும்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ரோமர் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுறது மட்டுமல்ல, கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை. இப்போ ஜனங்கள் மத்தியும் இப்படி அறிக்கை செய்து விட்ட உடனே சுற்றி இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும், இவருக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அதனால தான் அந்த நறுமணம் அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கும், நறுமணம் வெளிப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அந்த நறுமணம் வெளிப்பட்டதுக்கு காரணம் யார்? பக்கத்தில் இருந்து ஒருத்தர் சொன்னார். இன்றைக்கி நீங்கள் ஜெபம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஆளாக என்னை நேசிங்க. எங்கேயாவது தேவையில்லாமல் எங்கேயாவது பேசுனா இயேசுவின் நாமத்தினால அதை நீ இனிமேல் செய்யாத, பேசாத. வாயை மூடிட்டு ஜெபிக்கினா ஜெபி, பாட்டை பாடுறதுனா பாடு, இல்லை வேறு ஏதாச்சும் வேலையில் செய்யுதுன்னா போய் செய். வேறு எதுவும் தேவையில்லாத வார்த்தையை பேச வேண்டாம், கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படின்னா நான் ஒரு சந்ததிக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்க தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் சொல், நீங்கள் உலகத்திற்கு இதுதான் வெளிச்சம். அது போதகராக இருந்தாலும் சரிதான், அவருக்கு நான் வெளிச்சமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு சொல்லுங்கள். தயவு செய்து சொல்லுங்கள், தயவு செய்து யாராக இருந்தாலும் சரி. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வாழ ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். காரணம், அவர் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு மிகவும் பெரியது. ஹல்லேலூயா. கல்வாரியில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த அன்பிற்கு ஈடாக நான் ஒன்றும் பெருசாக என் சொத்து, என் காணிக்கை, என் பங்கு இதை கொண்டு போய் ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியவே முடியாது. ஒரே ஒரு விஷயத்தால் தான் நான் ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியும். நான் பேசுகிற பேச்சும், நான் ஜெபிக்கிற ஜெபமும், என்னுடைய சாட்சியின் வாழ்க்கையும் தான் என் தேவாதி தேவன் என்ன செய்யும், பிரியப்படுத்தும். ஆண்டவர் எதை பார்க்குறாரு? மனுஷன் எல்லாத்தான் பார்க்குறான், ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, நான் வேறு என்னத்தையும் பார்க்கலையா, உன் இருதயத்தை தான் நான் என்ன செய்கிறேன், பார்க்குறேன். இருதயத்தை பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. உன் இருதயத்தை பார்த்தாலே, இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், இது உண்மையாகவே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இருதயமா? இந்த இருதயம் பேசுகிற பேச்சினால ஜனங்கள் ஆண்டவருக்கு பின் சொல்லுவாங்களா? இதுதான் முக்கியம். அன்றைக்கு நான் சொல்லுவேன், அன்றைக்கு பேதுரு பிரசங்கித்த பொழுது யூதர்கள் ரொம்ப டஃப்பான ஆட்கள், பயங்கர கடினமான ஆட்கள். அவங்கள ஈஸியாக அவங்கள மனம் திரும்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். 3000 யூதர்கள் அன்றைக்கு என்ன செய்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. காரணம், தேவனுடைய வார்த்தை வெளிச்சமாய் வந்ததினாலே. நான் சொல்கிறேன், யூதர்களே ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னா, நான் சொல்கிறேன், எனக்கு முன்னாடி நிற்கிற இந்த சின்ன சின்ன காரியங்கள் ஏமாத்துற, அதில் ராட்சதன் கூட சொல்ல மாட்டேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணுற, எனக்கு விரோதமாக வருகிற, என்னை பலவீனப்படுத்துகிற, என்னை எல்லாவற்றிலும் குற்றுயிராய் ஆக்குகிற, என்னை எல்லாவற்றிலும் சோர்வுக்குள்ளாக்குகிற எந்த பலவீனமாக இருந்தாலும் சரிதான், அதை மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை ஆண்டவர் யார் கையில் தான் கொடுத்துருக்குறாங்க? என் கையில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் யோசுவாவுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூடவும் நினைச்சுவேன் இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படிங்கும்போது இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் தேற்றினதினால் ஆண்டவர் இம்மட்டும் எங்களை வழி நடத்தினவர், எங்களை இனிமேலும் எங்களை வழி நடத்துவீர். 7வது மாதம் மட்டும் இல்லை, என் வாழ்நாள் முழுவதும். மாதம் பிறந்தா எனக்கு நன்மை செய்வார்னு இல்லை, எல்லா நேரங்களிலும் எனக்கு உதவி செய்கிறவர். ஆண்டவர் நல்ல மாதம் பார்த்து நல்ல தேதி பார்த்து உங்களுக்கு அருள் கொடுக்குறவர் அல்ல, எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவன் தாமே நம்மை நிறைத்து இன்னும் அவருடைய நாமத்தை உயர்த்தவும் சாட்சியாய் வாழவும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிரியை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். தகப்பனே, மக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவா. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும்
காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் உதவின எங்களை எபனேசரே, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல எபனேசராய் இருந்து எங்களை வழி நடத்த நீர் போதுமானவர் என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் சபையாராய் நாங்கள் உயர்த்தி நாங்கள் மகிழ்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையினால நீர் எங்களை பலப்படுத்தியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள நல்ல சமாதானம் உள்ள இருதயத்தையும் ஆண்டவரே வெற்றியின் ஜெய வாழ்வையும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரை உம்மை வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரை உம்மை ஆண்டவரை நம்பி இருக்கத்தக்கதாக, உம்மை சார்ந்திருக்கத்தக்கதாக, உம்முடைய நாமத்தை கனம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சந்ததிகளாக நீர் எங்களை உருவாக்கியதற்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபையின் பலன்களை ஆளுகை செய்யட்டும். இந்த வேளையில் உமக்கு நன்றி சொல்லும்படியாக, நீர் கொடுத்த எல்லா உபகாரங்களுக்காக, நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லும்படியாக அன்று வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். ஐயா, நீரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எல்லாவற்றுடைய அன்பின் திருக்கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவரோடு என்றிடம் தங்கியிருப்பதாக. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் கார்டு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ்ல, 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 பிரைஸ்ல.